தருவான் நின்றனவும் போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோரம் பாவாய் போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோரம் பாவாய் எம்பாவாய் அப்படின்னு சொல்றார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துரைவனி. அந்த மாயனை வன்னு வடமதுரை மாயன் ஆச்சரிய சேஷ்டன் வைகுண்ட நிலையன் பரமபத நிலையன் அவன் தான் இங்க வந்து அவதரிச்சான். இந்த ஸ்லோகம் ஏஷ நாராயணா ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபரிலிங்கம் உத்சரிச்சு ஹியாகுதோ மதுராம்புரி ஹரிவம்ச ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை அனுசரித்து பாசுரங்கள் ஏஷ நாராயணா நாராயணே நமக்கே பரிதருவான் க்ஷீரார்ணவ நிகேதனா பார்க்கடல் பையத்து இந்த பரமன் அடிபாடி உத்சரிச்சு ஆகுதோ மதுராம்புரிம் மண்ணு வடமுதரை வைந்தனி. இந்த மாதிரி கிரமங்கள் அந்த பரம் வியூகம் விபத்தில் வந்து மாயனை அந்த பரமாத்மா வைகுண்ட லோகத்திற்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் திருவாய் இந்த மதுரை பற்றி சொல்றார். அதில் ஞானம் அணித்தானால் அவ்விடம் செய்தாய் இவ்விடம் அவ்விடம் அணித்தாய் இவ்விடம் செய்தாய் இருக்கும். ஞானம் அதிகமாக போனால் நம்ம பசங்க அமெரிக்கா சமாச்சாரத்தை பேசுறது நம்ம நாட்டு சமாச்சாரம் தெரியாது. ஏன்னா ஞானம் அவ்வளோ அதிகமாக கொடுத்தோம் இல்லையா. ஞானம் அதிகமான ரொம்ப தூரத்தில் வைகுண்ட லோகம் கிட்டவாயும் இங்க இருக்கிற பூலோகம் தூரத்திலையும் படுவோம். அந்த மாதிரி முதல்ல வைகுண்ட லோகத்தை பற்றி சொல்ற. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துரைவனி. அவன் எப்படிப்பட்டவனா இங்க அவதாரம் பண்ணானே, அவதாரம் பண்ணி யமுனை கரையிலேயே உட்காந்துருவான். பகவான் இருக்கிறவங்களாம் ஒரு நதி ஒன்று உண்டு யமுனை துரைவனி, தூய பெருநீர் யமுனை துரைவனி. அதுக்கெல்லாம் அர்த்தம் ஆகி சொல்றேன். நிறைய ஜலம் போறதான யமுனை கரையிலே உட்காந்துருப்பான். தூய யமுனை துரைவனி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இந்த வெண்ணை திருடி அம்மா தாம்புகைத்தால் கட்டி அதுல தழும்பு ஏறி போய் அதனால அம்மாவுக்கு பெருமையை கொடுத்தான். சாக்ஷாத் சர்வேஸ்வரன் குழந்தையா பிறந்து அம்மா கட்டி நின்றான்னா அடடா இவனை பெற்றவள் என்னொன்பு நோற்றாளோ இவனை பெற்று வயிறுடையாள்னு சொல்லி அவரை கொண்டாட முடியாது. குழந்தையினுடைய அழகை பார்த்து, குழந்தையுடைய யோகியத்தை பார்த்து, குழந்தையுடைய ஒரு படிப்பை பார்த்து தாயார் தகப்பனால் தான் கொண்டாடுவார். அந்த மாதிரி சர்வேஸ்வரான எம்பெருமான் உபயபூதிநாதனா இருக்கிற எம்பெருமான் தன் வயத்துல ஒரு தாம்புகையர் அம்மா கட்ட அதை அப்படியே ஏத்துண்டு அங்க தழும்பேறி கிடக்குதுன்னா அவரை பெற்றவாள் தான் எல்லாரும் கொண்டாடுவார். தன் வயிற்றில் தழும்பாலே தாய்க்கு பட்டம் கட்டினும் வேகனம். ரொம்ப அழகான வேகம். இது சேஷியின் திருவிலச்சினை இருக்கிறபடி சேஷபூதரான் நாம் அவனுடைய அடையாளமா இருக்க முடியாத சங்க சக்கரத்தை நாம் தரிச்சுக்கிறோம். இது அப்படியே சங்க சக்கரம் தழும்பேறி போயிருக்கும். சில பேருக்கு பண்ணிச்ச கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா விழுந்துரும். இந்த சங்க சக்கரம் பண்ணிச்ச அது நல்லா தழும்பேறி இருக்கும். சில பேர் கூட அப்படியே உடம்பு ஆசிக்கிற போது எங்களுக்கே சங்கோச்சமாக இருக்கும், சரியா பட்டதும் படாதமாக இருக்கும். அப்படி கூட நிறைய பட்டதான்னு கேட்டு ரெண்டாம் தடவை சரியா படலன்னு பண்ணிக்கிறோம் இருக்காது. இது சேஷபூதம் நமக்கு இருக்கிற திருவிலச்சனை, சேஷியினுடைய திருவிலச்சனை. சேஷியான எம்பெருமான் அம்மா கட்டுக்கட்ட அந்த கட்டால் தழும்பேற்றுகிறது. இது சேஷியின் திருவிலச்சனை இருக்கிற வியாக்கியானம். அந்த மாதிரி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அந்த எம்பெருமான்கிட்ட ரொம்ப பரிசுத்தனா வரணும். பரிசுத்தனா ஸ்நானம் மட்டும் முடி மிக்ஸ் போட்டு தேய்ச்சி வரணும் அர்த்தம் இல்லை. மனசு பரிசுத்தி. அவங்ககிட்ட போச்சு என்ன பலத்தை கேட்கலான்னு லிஸ்ட் போட்டு வரக்கூடாது. பிரயோஜனாந்தரத்தை உத்தேசிச்சு வரக்கூடாது. இதுதான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. பரிசுத்தமான புஷ்பம். என்ன பரிசுத்தம்னா இந்த ஒரு புஷ்பத்தை போட்டு 9 விஷயங்களை பிரார்த்திக்கிறோம் இல்லையோ, அது பிரயோஜனாந்தத்தை அபேட்சிக்காமல் அவன்கிட்ட புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி சர்வந்திர மனோவாய் காயங்கள் எல்லாத்துக்கும் பகவத் விஷயத்தில் உபயோகம் பண்ணும்.
பாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பழையம் பூதருவான் நின்றனவும் தீனில் தூஷாகும் செப்பு. அதனால ஏற்கனவே இந்த பாப்பங்கள்லாம் நெருப்புலிட்ட ஏற்கனவே இருக்கிற பாப்பம், பூதருவாந்தனும் ஆகாமியான பாப்பங்கள் எல்லாம் நெருப்புலிட்ட பஞ்சு போல ஊரு மாய்ந்து போடும். அதுக்காக தனியா போக வேண்டாம். நாம் இப்ப உத்தமன் பேர்பாடி என்றும் அந்த மாதிரியா இப்ப பரமன் அடிபாடின்னு சொல்றேன். நாம் பண்ற கீர்த்தனமே பகவத் விஷயமான கீர்த்தனமே எல்லா பாப்பத்தையும் போக்கும். அதுக்காக வேற எந்த உபாயத்தையும் பண்ண வேண்டாம் என்று சொல்ற. அது நோன்பு தாராளம் ஆரம்பிக்கலான்னு நாளைக்கு அடுத்த பாசி சொல்லுங்க. காலத்தால கீதை இருக்கு, நீ பாசித்து சொல்லுங்க. கீசி கீசன் இங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசு நெருங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரும் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் சதமக மணிநீலாச்சாரு கல்காரஸ்தா தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சுந்து அழக வினீதாபிசர்பிராகிருஷ்டநாதா விலசுது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் சர்வதந்திர சுதந்திராய சிம்ஹாய கவிவாஜினாம் வேதாந்தாச்சாரியவர்யாய வெங்கடேஷாய மங்களம். ब्रह्मेन्द्र रुद्र मरुदर्क किरीट कोटि संघट्टितांघ्रि कमलामलकांति लक्ष्मी लसत्कुच सरोरहाजहंस लक्ष्मी नृसिंहमोदेहि करावलंबम योऽन्तः प्रविश्यमिवाचि मां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्ति सरस्वधाम्ना अन्यांश्चास्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामूर्तिं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामुधेनुं हृद्या हृत्पद्मसिंहासनरसिकहयग्रीवहेषोन्मिघोष क्षिप्तप्रत्यर्थतृप्तिः जयति बहुगुणा पङ्क्तिरस्मद्गुरूणां दिक्सौधाबद्धजैत्रध्वजपटपवनस्फाति निर्धूत तत्तत् सिद्धान्तस्तोमतूलस्तवगविगमनव्यक्तसद्वर्तनीका यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मिव्यामोहतः तदितराणि तु मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरं श्रीरङ्गेशेदिन्दुना करुणया सोऽस्याति प्रेक्षितं शातश्रीनरसिंहकार्यमुनीन् पादाम्बुजयन्दिरं दान्तिक्षान्त्यदयादिभिः शुभगुणैः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरषठरिगुणा सम्यमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषठजिद्योगिनेतुः प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षठारिं श्रीरङ्गनाथषडगोप इतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित् करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडगोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे नृहरिषडरिपोः आत्मनिक्षेपसंज्ञं वेदान्ते वावदूकः त्वमिति षडजितारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमतदमनव्याख्याख्यातमीडे संविज्ञायकलापे नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्च्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सर्जनिगलितुं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां
கோதா மனன்ய சரணம் பிரபத்யே. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை பிஞ்சு நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நீ ஆளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இந்த திருநாள் பாட்டு கீழ்வானும் வள்ளந்தரும் சிறு வீடு மேய்வான் பிறந்தனான் மிக்குள்ள பிள்ளாளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தாரி மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் என்று ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். வியாக்கியான பாசனம் 5வது பாசனம். மாயனை மண்ணு வடமதுரமை இந்தனி தூய பெருநீர் யமுனை துறைவனி ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூபித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய படையும் பூதர்வாந்தன்றனும் தீயினில் தூஷாகும் செப்பேலோர் எம்பாவாய். வியாக்கியானக்காரர் ஒரு பாட்டுக்கும் அவதாரிகை வைக்கிற. அவதாரிகைன்னா தோற்றுவாய்னு தமிழில் சொல்லுவாள். இந்த பாசனம் ஏன் வந்தது அப்படின்ற கேள்விக்கு பதில் தான் அவதாரிகைன்னு. திடீர்னு சொல்கிறார் நோன்பு நோக்கலாமோ இல்லையோ, திடீர்னு தீயினில் தூஷாகும் போய படையும் பூதருவான் நின்றனும் தீயினில் தூஷாகும். பாபங்கள் 2. பூர்வ பாபம், உத்தர பாபம், பூர்வ பாபம்ன்றத. அந்த சரணாகதி பண்ணுறது பகவானை ஆசிரிப்பதற்கு முன்னாடி பண்ண பாபத்துக்கு பூர்வ பாபம்னு பேர். உத்தர பூர்வாகம், பூர்வாகம் உத்தராகம்னு சம்ஸ்கிருத்திலே சொல்லுவார். அது போய பிழையும் போன பிழையும், போயன போன பிழையும், அதாவது நம்மகிட்ட வந்து போனேன்னு நம்ம விட்டு போனேன்னு அர்த்தம் இல்லை, நம்மகிட்ட வந்து இருக்கிறது அர்த்தம். போய பிழையும் பூதருவான் நின்றனோ வருவதற்கு இருக்கிறதான, அதாவது பவிஷ்யத்தான பாப்பங்கள் உத்தர பாபம். இது 2 எப்படி ஆகும்னா தீயினில் தூஷாகும். நெருப்பில் போட்ட பஞ்சு போல. என்னதான் எடிச்சு வேஷம் போட்டால் கூட பிராமணிச்சினுடைய வாசனை பார்த்த பெரியாழ்வார் பெண் பிள்ளை என்று அந்த வாசனை வந்து விடுறது வார்த்தையில். இவன் சந்தியாவதனம் பண்ணால் போய் இவன் பிராமண தர்மத்தை விட்டால் கூட பேச்சு மாத்திரம் பிராமண தான் வரும். அதுலேயே பிராமணன் கண்டுபிடிச்சோம்ல, அது மாத்திரம் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. அந்த மாதிரி இவள் தன்னை இடைச்சியாக நினச்சிக்கிறார். நந்தகோகுலம் முழுக்க இந்த ஆயர்குலமாகவே மாறி போச்சு. ஆனாலும் பேச்சு மாத்திரம் பிராமணிச்சி பேச்சு, பெரியாழ்வார் பெண் பிள்ளையினுடைய பேச்சு, உபனிஷத் அர்த்தம் அவள் வாயிலே வருதுன்னு வியாக்கியானம் பண்ணுறார். போய பிழையும் பூதர்வாந்தனும் ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே ஏவம் ஏவம் விதி பாப்பம் கர்ம நஷ்லிஷ்டத்தேன்னு சொல்லிட்டு தத்யசா இஷீகாத்தூலம் அக்னோப்ரோதம் பிரதூயேதா ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தேன்னு சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லுது. பிரம்மத்தை உபாசனம் பண்ணுறவன், பிரம்மத்தை தியானம் பண்ணுறவன், அவங்ககிட்ட எந்த பாப்பும் வராது. அந்த பாப்பம் என்னென்ன பாப்பம்னா போய பிழையும், ஏற்கனவே வந்திருக்குதான பாப்பம், பூதர்வாந்தரும் ஆகாமியான வரப்போகிறதான பாப்பங்கள் 2 என்னென்னா தத்யசா இஷீகாத்தூலம். இஷீகன்னா அந்த தொடப்பத்தில் ஈர்க்கு இருக்கோ இல்லையோ, அந்த ஈர்க்குக்கு பேர். அதில் நுனியில் பஞ்சு இருக்கும், அதாவது ஊகு முள்னு சொல்கிறோம் இல்லையோ, தொடப்பத்தில் இருக்க முடியாத முள், அதுக்கு இஷீகாத்தூலம்னு பேர். அது நெருப்பில் போட்டால் என்ன ஆகுன்னா, சில வஸ்துக்கள் நெருப்பில் போட்டால் அதுக்கு பிரதிநிதியாக சில பஸ்மம், அதாவது சாம்பல் கிடைக்கும். சில வஸ்துக்களை போட்டால் சாம்பல் கூட கிடைக்காத அப்படி உருமாய்ந்து போடும், அல்பமான வஸ்துவாக இருந்தால். அதுக்கு எதா உதாரணம் சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த தொடப்பத்தில் இருக்கிற ஊகமுள்ள தான் உதாரணம். அந்த ஊகமுள்ள நெருப்பில் போட்டால் எப்படி போயிடுமோ அதே போல் உபாசகனுடைய பாப்பங்கள்லாம் போயிடும். இந்த தேளை அடிக்கப்படுற உசுரோடு விட்டா இருந்தால் பக்கத்தாத்தில் போய் கொட்டும், இன்னொருத்தர் போய் கொட்டும். அது ஒன்றுட்டு மனக்க அது யாரையும் போகும். அந்த மாதிரி பெரியார் எல்லாரும் என்ன பண்ணால் வானோ மறிகடலோன்றதா சொல்லி இந்த பாப்பங்கள்லாம் வேற எங்கேயோ ஓடி கொடுத்தோன்னா மறுபடியும் இவங்ககிட்டே வந்தாலும் வரலாம், இன்னொருத்தங்கிட்ட வந்தாலும் வரலாம். அது உசுரோடு வைக்கப்படாது, நெருப்பில் வச்சு அப்படியே பொசி கூடுறா உபனிஷத்து அப்படி சொல்லி அந்த அர்த்தத்தை ஆண்டாள் சொல்கிறா. திடீர்னு இப்படி பாப்பங்கள்லாம் நெருப்பில் இட்ட பஞ்சு போலே ஆயிடும்னு சொல்கிறாளே, இது எதுக்காக சொன்ன அப்படின்னு கேட்டால் பதிலை கொண்டு பூர்வபக்ஷத்தை தெரிஞ்சுக்கணும். தூங்காதேன்னு சொன்னாக்க தூங்குறவனை பார்த்து தானே தூங்காதேன்னு சொல்லுவார். பயப்படாதேன்னு சொன்னால் பயப்படுறவனை பார்த்து தானே பயப்படுற வாண்டான்னு சொல்லுவார். பாப்பங்கள்லாம் நெருப்பில் விட்டு பஞ்சு போல் ஆயிடும்னு சொன்னாக்க பாப்பங்கள்லாம் தடுத்தா என்ன பண்ணுறது, பயப்படுறவாளை பார்த்து தானே சொல்லணும் அந்த வார்த்தை. அதான் அதுக்கு தகுந்தாப்புல அவதாரி கேட்கிறார். இத்தனை பெண்களை ஒத்து சொன்னால் நாம் நிறைய பாப்பம் பண்ணிருக்கோமே, அந்த பாப்பெல்லாம் பகவத் அனுபவத்தை பண்ண விட்டால் தடுக்காத. இந்த பாப்பத்துடைய காரியம் நமக்கு எல்லா விதமான உபத்திரத்தையும் பண்ணும். அதான் அந்த அர்த்த பஞ்சகத்தில்
ததா பிராப்தி விரோதிச்சான்னு பகவான் அடைவதற்கு பிரதிபந்தகான பாப்பங்கள் என்னென்ன பண்ணுறதுன்னு சுவாமி நிகமாந்த மகர்ஷன் அர்த்த பஞ்சிகாதிகாரத்தில் அந்த பாப்பத்தினுடைய ஒரு பிரபாவத்தை ரொம்ப விஸ்தாரமாக செய்கிறார். பாப்பம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மனுஷனாகவே பிறக்க விட்டால் பசு பட்சிகளாக பிறக்க முடியாது பண்ணும். கொஞ்சம் தப்பி பசு பட்சிகளாக பிறக்க விட்டால் மனுஷனாக பிறந்தால் கூட விவேகம் இல்லாத பசு பட்சிகளை போலே விவேகம் இல்லாத பாமரனாக இருக்க முடியாது பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் வசந்த வம்சத்திலே பிறக்கிறது பெரிய புண்ணியம். வசந்த வம்சத்திலே பிறந்தால் கூட பௌத்தம் ஜெயினம் அந்த மாதிரி மதங்களை ஈடுபட்டு பூனல் அறுத்து போட்டு அப்படி போகிறவா சில பேர் உண்டு. அப்படி இல்லாத பிராமணனாக பிறக்கிறது கஷ்டம். அது பிராமண தர்மத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி பிராமண தர்மத்தை அனுஷ்டிக்கிறது போது அல்பமான தேவதைகளை ஆராதிச்சு அப்படி தவறான வழியில் போக முடியாது பண்ணும். புருஷோத்தமனான் எம்பெருமான்கிட்ட வரவிட்டாத பொருள். அப்படி எம்பெருமான்கிட்ட வந்தால் கூட அவர்கிட்ட மோட்சத்தை கேட்காத அல்பமான பலத்தை கேட்க முடியாது பண்ணணும். அப்படி உபாசனம் பண்ண ஆரம்பித்தா கூட மோட்சத்துக்காக உபாசனம் பண்ண ஆரம்பித்தா கூட டைரெக்டாக மோட்சத்துக்கு போகாமல் இந்த சில சொர்க்காதி லோகங்களுக்கு போய் ஆத்மானுபவத்தை பண்ணிவிட்டு மோட்சத்தை சுற்றுறது. எக்ஸ்பிரஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் கூட இப்போ பாம்பே மெட்ராஸ்லேருந்து பாம்பேக்கு வரதுக்கு எக்ஸ்பிரஸ் பஸ் ஸ்டாண்டில் வரான். வந்தால் கூட டைரெக்டாக போகிற பஸ்ஸில் போகாது சுற்றின்னு போகிற பஸ்ஸில் ஏறிடுவான் சில பேர். அந்த மாதிரி சில பாப்பங்கள் உண்டு. அந்த மாதிரி உபாசனத்துலேயும் பகவத் உபாசனம் நேரம் மோட்சம் கொடுக்குறதான உபாசனங்கள் சிலது உண்டு. சிலதெல்லாம் அப்படியே ஆத்மானுபவம் அப்புறம் வசுபத பிராப்தி இந்திரலோக பிராப்தி இது எல்லாத்தையும் கொடுத்து மோட்சம் கொடுக்குறதான சில உபாசனம் உண்டு. அங்கெல்லாம் கொண்டு திருப்பி விட்டுரும். அப்படிலாம் இல்லாமல் நேர பகவத் அனுபவத்துக்காக பாடுபடுறதான ஒரு வழியில் கொண்டு வைக்கிறது ரொம்ப அபூர்வம். இப்படி அந்த பாப்பத்திலேருந்து நாம் ரொம்ப தப்பிக்கணும். இப்படி நிறைய பாப்பங்கள் இருக்கே என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு தான் நான் சமாதானம் சொன்னார். ஷேர்பால் போகரூபமாக பருகும் அவனுக்கு தன்னடைவே பித்தம் போமா போலே நமக்கு அடைத்த பகவத் அனுபவத்தை பண்ணான் என்றால் இவை தன்னடையே போம். நன்னா பாலை காய்ச்சி நன்னா ஒழுங்காக தினம் சாட்டினு வந்தானே பித்தம் தானே வராது. பித்தம் வரவே வராது. பித்தம் போகிறதா தனியாக பால் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. தர்மேன பாப்பம் அப்பனோதின்னு அன்னன்னைக்கு தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை கீதையில் சொல்கிறா போல ஒரு பலத்துக்குன்னு பண்ணாத பகவத் ஆராதனத்துக்காக பகவத் ஆராதனம் என்று நினச்சி பண்ணோமான என்ன பாப்பம் நம்மக்கிட்ட வரும் அப்படின்றா சொல்லி அப்படிப்பட்டவா சொல்கிறார். நமக்கு வகுத்த விஷயம் வேறு யாரையும் ரொம்ப பாதுகாப்பு பக்தாளாக இருக்கா, உனக்கு அங்காரகன் செவ்வாய் துஷ்டனாக இருக்கா, என்ன பண்ணுறான் பாதுகா சாஸ்திரம் பாராயணம் பண்ணனா இவன் தினமே தான் பாராயணம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி ஒரு பட்சம் சம்மித்தை சொல்லுனாக்க அது அவளுக்கு வேதாத்தியனம் பண்ணவளுக்கு இதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியாக நாம் பண்ணுறத பகவத் அனுபவத்தும் அதுவும் கிருஷ்ணானுபவத்தை பண்ணிட்டு வந்தால் தானாகவே பாப்பம் போயிடும். பாப்பம் இருக்கேன்னு தான் நீ பயப்பட வேண்டாம் என்று இந்த பாசுரத்தை சொல்கிறார். பாப்பம் போகிறதுக்கு யாரடா பாடுறதுன்னார். ராமத்தை சொல்லிச்ச பதித்த பாவன்னு ராமனுக்கு திருநாமம் பேரோடு சொல்லி. ஆனால் பதித்தாலும் கிருஷ்ணன் தான் பாடுறான். பிராயஷ்சித்தான்யசேஷாணி தபக்கர்மாத்மகானிவை யானி தேஷாமசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். பராசர மகர்ஷி பாப்பங்கள் பிராயசித்தங்கள்லாம் எத்தனையோ பிராயசித்தங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்மளால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்ன பாப்பம் தெரிஞ்ச பாப்பத்தை பண்ணி விடுறது நிறைய. அது என்ன பாப்பம் பண்ணணும்னு தெரியுதில்லை. பாப்பம் என்னான்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு பிராயசித்தம் பண்ண முடியும். அதில் பாப்பம் என்னான்னு தெரியாத போது பிராயசித்தம் பண்ணுறது கஷ்டம். அப்படி பிராயசித்தம் பண்ணாலும் அதில் சில தப்புகள். இப்போ சாதாரணமாக ஒரு கல்யாணம் பண்ணுறோம், அதில் மந்திரங்கள் சொல்கிறா, அந்த மந்திரங்களில் ஸ்வரங்கள்லாம் தப்பாக போய்டுது, சில பதங்கள்லாம் விட்டு போடுறது. அதுக்காக ஒரு பிராயசித்தம். ஸ்வரர்ண விதி விபர்யாச நியூனாத்திரேக பிராயசித்தார்த்தம்னு பிராயசித்தம் பண்ணுவார். அந்த பிராயசித்தம் பண்ணிச்சு சொல்கிற மந்திரங்கள் இதில் தப்புக்கிட்டா இது ஒரு பிராயசித்தமா? ஐடிங்கிற அடிக்கடி சாய் கிடக்கும். தந்தி கம்பி ஃபோன் கம்பி இதெல்லாம் திருடினான்னு ஜெயிலில் போட்டால், அங்கே போய் ஜன்னல் கம்பியை திருடினான்னா இதுக்கு ஒரு தண்டனை. இப்படியே போயிட்டே இருந்தால் தண்டனையிலேருந்து விடுதலையே கிடையாது. அந்த மாதிரி பிராயசித்தம் ஒரு பிராயசித்தம் பிராயசித்தத்துக்கு ஒரு பிராயசித்தம் துர்மோச்ச அனுக்ஷண சமுச்சித்தே துரிதபாரதோ துஸ்தரே எதி கொச்சன நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷாவிலா. சுவாமி அபித்தி ஸ்தவத்தை சாதிக்கிற நிறைய பாப்பங்கள் சமுத்திரம் போல நிமிஷத்தை மட்டும் பொங்கிட்டு இருக்கு. அவ்வளோ பாப்பத்தை நிறைய சேர்க்கிறோம். அந்த பாப்பத்துக்கு முடிவு கிடையாது. அதுக்கு பிராயசித்தம் பண்ண ஆரம்பித்தா சரி சாப்பி தோஷாவிலா. அந்த பிராயசித்தத்துலையும் சில தப்புகள் வந்துடும். ததிர்த்தம் அகத்தோபை பிரதிவிசானம் ஆதீயத்தான். இப்படி கதி இல்லாமல் நான் இருக்கேன். பிராயசித்தம் பண்ணி நான் பாப்பத்தை போக்க முடியாமல் இருக்கேன். ஸ்வபுத்தி பரிகல்பித்தம் கிமப்பிரங்க துரியத்தையா பிரதிவிசாரம் ஆதீயத்தான். நீயா ஏதோ பிராயசித்தம் பண்ணிவிட்டான்னு நீயா மனசில் நினச்சிக்கணுமே தவிர நாங்கள் உன் திருவிழத்துக்கு ஒப்பா நாங்கள் பிராயசித்தம் பண்ணிவிட்டோம் நாங்கள் நினைக்க முடியாத நிலைமையிலே இருக்குன்னு சாய்க்கிறேன். அந்த மாதிரியாக யமுனை துறைவனை தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய வழியும் போதருவான் என்றான். 3 கரணங்களாயும்
மனோவாக்காயங்களாலே பகவானை நினச்சி வாயால் சொல்லி சரீரத்தினால் வணங்கி புஷ்பத்தை எடுத்து அவன் திருவடியில் சேர்த்து அப்படி வணங்கினோமானால் போய பழியும் போதுருவாந்தனும் சொல்லு. அந்த பாப்பம் பொறுத்து யாருடைய பேர் திருவான்னு சொல்லணும்? ராமனையும் இன்னொருத்தனையும் எடுக்கலைங்க. யமுனை துறைவனை தாமோதரனை கிருஷ்ணாவதாரம் பண்ணி நந்தகோகுலத்தில் விளையாடுற போது யமுனையிலேயே பிருந்தாவனத்து பக்கத்தில் யமுனை, அந்த யமுனை கரையிலேயே பெருமாள் இருப்பான். ஏன்னு கேட்டால் இந்த முத்து குளிக்கிற துறையன், முத்துப்படும் துறைன்னு ஒரு துறை உண்டு. சமுத்திரத்தில் முத்து குளிக்கிறானே, கண்ட இடத்துல குளிக்க மாட்டான். அந்த குறிப்பிட்ட இடத்துல குளிச்சாதான் அந்த முத்து கிடைக்கும். மற்ற இடங்களில் கிடைச்சா முத்து குளிச்சா முத்து கிடைக்காது. பெண்கள் படும் துறை கிருஷ்ணன் இருக்கிற துறை. இந்த பெண்கள் எங்கே கிடைப்பாளோ, இந்த பெண்கள் குளிக்கிற இடத்துல அவள்லாம் கும்பலாக இருக்கிற இடத்துல அங்கே தான் போய் தையல் நல்லார்கள் குழுவிய குழுவிலும் ஐயன் நல்லார்கள் குழுவிய குழுவின்னு சொல்லி ஒரு பிராமண சிரேஷ்டால் இருக்கிற இடத்துல இருப்பான், இல்லைன்னா கோபஸ்திரிகள் இருக்கிற இடத்துல இருப்பான்னு ஆழ்வாரே சாதிக்கிறார். இங்கெல்லாம் பெண்கள் பெண்கள்னு சொல்கிறதுலாம் இந்த சாதாரண சில பசங்க பெண்கள் இருக்கிறது அந்த மாதிரியாக ரவுடித்தனத்தினால இல்லது. பெண்கள்ன்றது பக்தாள், பெண்கள் என்ற சப்தம் பக்தாள் என்பது அர்த்தம். பக்தி அவளுக்கு தான் இயற்கையிலே வரும். ஆண்களாக இருக்கா கூட பெண்களாக நினச்சினா தான் பெருமாளத்தில் பக்தியானது வருது. அதில் பக்தானுகிரகம் பண்ணுறவன் எங்கே பக்தாள் கிடைப்பாளோ அங்கே இருப்பன்னு என்றதான் அர்த்தம். அதில் இந்த யமுனை நதியில் பெண்கள் படுகிற துறை, பெண்கள் கிடைக்கிற துறைன்னு ஒன்று உண்டு. அந்த துறையில் இருப்பான். அப்படிப்பட்டவனை பாடணும். சுயாமுனகான்னு சாஸ்திரநாமத்திலே பெருமாள் சத்கதி சுயாமுனகான்னு ஒரு பதம் வருது. சுயாமுனகானத்துக்கு அவர் சங்கராச்சாரிய வியாக்கியானம் பண்ணார். சோபனாக யமுனா தீர வாசினா பந்தவ அஸ்ய சந்தீதி சுயாமுனகா. யாமுனால்னா யமுனா தீர நந்தகோப வசுதேவாதி பிரபுத்தைய பந்தவா எஸ்ய. அவர் பாவம் யதாஜாத்திரா வியாக்கியானம் பண்ணிட்டு போட்டார். இருக்கிறதுக்கு சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கிடைக்குமோ அதுதான் பண்ண போட்டார். அப்படி யமுனா தீர வாசிகளை பந்துவாக கொண்டவன் எம்பெருமான் என்று அவர் வியாக்கியானம் பண்ணார். நம்ம பட்டர் வியாக்கியானம் பண்ணிச்ச சோபனானி பாவனானி மனோஹாரிணி யமுனா தீர சம்பந்தீனி புஷ்பாபச்சய ஜலக்கிரீடா வஸ்திராபகரணாதீனி கிருத்தியானி எஸ்ய சஹா. யமுனக்கரையிலிருந்து பரம பாவனமான சில சேஷ்டித்தங்களை குறவை ஆட்சியரோடு கோர்த்ததும் என்றதாக ஆழ்வார் சாய்கிறார். அந்த மாதிரி யமுனா தீர சம்பந்தீனி புஷ்பாபச்சய ராசக்கிரீடா வஸ்திராபகரணாதீனி சேஷ்டிதானி எஸ்ய. எந்த பகவான் யமுனக்கரையிலிருந்து சில காரியங்களை செய்திருக்கான், அதை நினைச்சாலே சர்வ பாப்பம் போகும். என்னன்னா புஷ்பாபச்சயம், அங்கே பெண்களோடு சேர்ந்து பூ பறிக்கிறது, அப்புறம் பூ பறிச்ச சிரமத்துக்காக உடனே குளிக்கிறது ராசக்கிரீடா, அதுக்கப்புறம் வஸ்திராபகாரம் பண்ணுறது. இந்த கதையெல்லாம் நினச்சா எல்லா பாப்பங்களும் போயிடும். விக்ரீடித்தம் விரஜவது விஷ்ணு ஸ்ரத்தான்விதோன்னு சுனையாத் அசயஸ்மரேத்வ அப்படின்றதா சொல்லி இந்த கிருஷ்ணன் ராசக்கிரீட பண்ண கதையை நினச்சா அவளுக்கு காமக்ரோதங்கள்லாம் மொத்தம் போயிடும்ன்றதா சொல்றது. அப்படிப்பட்ட அந்த யமுனை துறைவனையும் நாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தோழணும், தன்னுடைய பாப்பங்கள்லாம் போயிடும். தாமோதரனை பாடணும். இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு தான் பேர் தாமோதரன். தாம உதரே எஸ், கயத்தில் வயிற்றிலே கயிறு உடையவர், கயிற்றுடைய தழும்பை உடையவர். அதாவது வெண்ணெய் திருடி ஓரோட கட்டுண்ட அந்த கதையை நினச்சா நம்முடைய பாப்பங்கள்லாம் போயிடும். அதில் பதித்த பாவன் ராமன் மட்டும் இல்லை, ஸ்தேயம் ஹரே ஹரதியன் அவனீத சௌரியம் ஜாரத்வமஸ்ய குருதல்பகிருதாபராதம் ஹத்யாம் தசானன் ஹதி மதுபானதோஷம் யத்பூதனாஸ்தர்பய சபுனாது தேவ. அந்த கிருஷ்ணாவதாரத்தில் நம்முடைய பஞ்ச பாத்தங்களில் சில பாத்தங்கள் உண்டு. அந்த பாப்பத்தெல்லாம் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை அனுசந்தானம் பண்ணாலே கேட்டாலேயே தியானம் பண்ணாலே போயிடும். ஆனால் கிருஷ்ண கதையை கேட்டால் பாப்பம் போயிடுமேனு தான் பண்ணக்கூடாது, நான் அடிக்கடி சொல்லிட்டு. இப்போ திருப்பாவை கேட்டால் கிருஷ்ணனுடைய சரித்திரம்லாம் கேட்க போகிறோம், பாப்பம் போயிடுன்னு நினைக்கப்படாது. பாப்பம் தவிர்க்க முடியாத பண்ணிவிட்டா அதிசோகம் படுறவனுக்காக இந்த ஆறுதல். அதுவும் வெறுமை காதால் கேட்டு விட்டா போகக்கூடாது, மனசில் அதை நினச்சி உருகணும். கிருஷ்ணானுஸ்மரணம் அந்த மாதிரி கட்டுண்ட கதையை நினச்சா நம்ம கட்டெல்லாம் போகும்தான் செய்கிறார். அப்படிப்பட்ட கிருஷ்ண கதையை நமக்கு வகுத்த விஷயம் அந்த கிருஷ்ணன் தான் ஆசைப்படணும். நாம் அந்த கிருஷ்ணனை பற்றியே பணம் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழு. பிரயோஜனாந்தரத்தை உத்தேசிக்காமல் இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திருப்பில் ஒன்று 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வனே. பெருமாள் இந்த பிரசாதத்தை எடுத்துக்காமல் அப்படியே பார்த்து கொடுத்துட்டா தேவையில்லைன்னு சில பேர் நினைக்கிறோம். நிறைய குழந்தை விட்டுட்டு இருக்கு, ஏதோ அவனுக்கு காட்டணும்னு காட்டுமே தவிர கொஞ்சம் சாப்பிட்டானா பசங்களாம் பட்டினியாக கூடும், அவன் எடுத்துக்காமல் இருக்கணுமேனு சில பேர் நினச்சிருந்து பெருமாளை கொடுப்பார். இத்தனையும் பெருமாள் அமுது செய்யணுமே, அப்போ குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்னா இன்று வந்து இத்தனையும் அமுது செய்த ஆண்டாள் ஒத்தி தான் அந்த மாதிரி சொன்னேன். நான் கண்ட்ரோல் பண்ணுற பிரசாதத்தை பெருமாள் அப்படியே அமுது செய்யணும்.
இன்று வந்து இத்தனையும் 100 தடா வரை 100 தடா நிறைய அக்கார வடிசல் சொன்னேன், 100 தடா நிறைய வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். இன்று வந்து இத்தனையும் 100 தடாவும் போராது, இன்னும் கொடுத்து நான் கொடுக்குறது சுத்தமாக காத்துருக்கேன். இன்று பின்னும் 1 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன். அப்படி இல்லாத தான் என்னையே சமர்ச்சி அவர் நான் வேலைக்காரியாக நான் இருப்பேன் என்று அந்த மாதிரி இடத்துல தூயவன். பெருமாள்கிட்டே நாம் எதையும் அபேட்சிக்கப்படாது. நம்ம கையில் இருந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் தவிர அவங்ககிட்டே நாம் எதையுமே கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாதுன்னா கேட்காமச்சு நிறைய தருவாங்க. நீங்கள் கேட்டங்களான்னா அவங்களுக்கு கேட்கவும் தெரியாது. அதில் எல்லாரும் என்ன பண்ணணும், பெருமாள்கிட்ட எத்தித்தம் மமதேவேஷ தது ஆக்ஞாபய மாதம். எனக்கு 108 வயசு இருக்கணும், 80 200 வயசு இருக்கணும்னு கேட்கக்கூடாது. தனக்கோ தன்னை சேர்ந்தவளுக்கோ எது ஹிதமோ 100 வயசு வச்சுட்டு கஷ்டங்கள்லாம் கொடுத்தாருன்னா என்ன பண்ணுறது? அதில் எது நல்லது கட்டுறது எனக்கு தெரியாது. எத்தித்தம் மமதேவேஷ கூறத்தாழ்வார் அதாவது சாய்க்கிறார். பெருமாள்கிட்ட போச்சு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அத்தை நீடிச்சிக்கணும் இதை நீடிச்சிக்கணும் கேட்கக்கூடாது. பிரியம் இத்தர ததாபி எத்யதா வித்தரசி வரத பிரபோ தொம்பிமே தது அனுபவனமே யுக்தம் நீத பரோஸ்மி சோகம்யதா. உங்ககிட்ட நான் பரசாபனத்தை பண்ணியாச்சு. அதில் இனிமேல் வாழ வைக்கிறதோ வீழ வைக்கிறதோ ஒன்றுது. பிரியமான வஸ்துவை கொடுத்தா அது பெருமாள் ரொம்ப நல்ல பெருமாள்னு சொல்கிறது. அப்பிரியமான வஸ்துவை கொடுத்தா தெய்வத்தை நம்பினே வீணா போச்சுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அவனுக்கு எது இஷ்டம், ஒரு பதிவிரதாஸ்திரி தன் பர்த்தா தன் கையால் வசந்த புடவை வாங்கி கொடுத்தாலும் பரமப்பிரிச்சோடு உடுத்திக்கணும். 10ஆம் நம்பர் நூல் புடவை வாங்கி கொடுத்தாலும் வசதியாக கொடுத்தணும். நீங்கள் வாழ்ந்த புடவை நீங்களே உடுத்திக்கோன்னு கொடுக்கக்கூடாது. அப்போது பதிவிரத்திக்கு அழகில்லை. அதில் அவன் எது கொடுக்குறானோ அதை வாங்கி உடுத்திடுவே தவிர அந்த முகத்தில் நான் எங்கள் அப்பா இப்படிப்பட்ட வசந்த புடவை வாங்கி கொடுக்குறேன், உங்ககிட்ட வந்து இந்த புடவை வாங்கி கொடுத்தினேன் அப்படி சொல்லவே கூடாது. பதிபக்தி இருந்ததுன்னு அப்படி சொல்லவும் மாட்டான், சொல்லக்கூட நாம் சொல்ல வேண்டிய அவசியம். அந்த மாதிரி பெருமாள்கிட்ட நாம் பிரார்த்திச்சே இப்படி சொல்லணும். அந்த மாதிரியாக அந்த அதனால் இருக்கா சொல்லணும், தூயோமாய் வந்து எந்த பிரயோஜனத்தையும் அபேட்சிக்கா. இது பொதுவான அர்த்தம் நேரத்தையே சொல்லிவிட்டேன். இப்படி இந்த கிருஷ்ணனை பாடினால் போரும்னார். ஆனால் அந்த கிருஷ்ணன் இங்கே வெண்ணத்தொடுத்தானே வந்தான், பெண்ணத்தொடுத்தானே வந்தான், அவன் உபயோகமத்தவன் போல் இருக்கே நினைக்காது. அவன் சாட்சாத் நம்ம அனுகிரகம் படுத்தா வந்திருக்கான். அவனுக்கு அனவரத அபிஷ்டுத அபரிமித திவ்ய சூரிபிகி அனவரத அபிஷ்டுத சரணயுகளா. அவனுக்கு மனுஷாலா இல்லை, எத்தனை பேர் அவன் அனுபவிக்கிறா தெரியுமா? அப்படின்னு அவருடைய பெருமையை சொல்றதா முதல்ல அவன் எப்படிப்பட்டவன் அவன் பூர்வ தசையை சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு பெரிய மனுஷன் விழுந்து விழுந்து உபச்சாரம் பண்ணுற. இந்த பசங்க சொல்கிற என்னம்மா அவர் கழவர் வந்திருக்காரு, இவருக்கு போய் நீங்கள் உபச்சாரம் பண்ணுற, இவர்னா உங்ககிட்ட சாதம் கேட்டார இல்லை சோறு இல்லாத வந்திருக்காரு, அப்படி இருக்கும் போட்டிருக்கேன், நீ எதுக்காக இப்படி விழுந்து வந்து உபச்சாரம் பண்ணு? ஐயோ நம்மாத்துக்கு வந்து பெரிய புண்ணியண்டே, அவரை ஊராக தங்காத்துக்கு வா எல்லாரும் கூப்பிட்றா. அவாத்தில் வண்டியாக நிறைய மனுஷியாக இருக்கா, கழவரை வழியிலே போக வேண்டான்னு சொல்கிறா. எல்லாரும் நம்ம அனுகிரகம் படுத்தா வந்திருக்கா. அதில் அவருக்கு நான் வேண்டியதை செய்யணும்னு சொன்னால் தான் அந்த பசங்களுக்கு கொஞ்சம் சமாதானம் வரும். அந்த மாதிரி கண்ணை இங்கே வெண்ணெய் தர்றான். ராமாவதார காலத்தில் சீத்தையை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எஸ் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாமோ இல்லையா? அப்பா அம்மாவுக்கு கௌரவம் கொடுக்கறதுக்காக அப்போ என்ன பண்ணார், அவிஜ்ஞாய பிதுஷ்சந்தம் அயோத்தியாதிபதே பிரபோன்னு பொண்ணை கொடுத்து நதுமாம் பிரதிஜகிரக பித்ரா தத்தாம் சமுத்தியதாம் கையில் எடுத்துன்னு கொடுத்தாரு சீத்தையை. எங்கள் அப்பா வில்ல தனுசை முடிச்சுட்டான். எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தான். இந்த சீத்தை கடைப்புலம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கா. உடனே பெருமாள் என்ன பண்ணார், இப்படி கை வச்சுட்டார், விஸ்வாமித்திர கை வச்சுருக்காரு. நான் வில்ல முறிக்கிறதுக்காக வந்து பராக்கிரமத்தை காட்டுதான் வந்தேன், தவிர நான் பொண்ணுக்காக வரல. அவிஜ்ஞாய பிதுஷ்சந்தம் அயோத்தியாதிபதே பிரபு. அயோத்தியாதிபதி எனக்கு தகப்பனார் இருக்க, அவருடைய அபிப்பிராயம் தெரியாது, நான் பொண்ணை வாங்கிக்க மாட்டேன். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்ததும் திருந்தன் தாண்டும் பாசுரத்தில் பெரியவாச்சாரம்பில் எழுதுற. அப்பவே சீத்தையை கல்யாணம் பண்ணிடணும்னு எண்ணம் இருக்கு. உடனே சொல்லிட்டா என்னன்னா, பெண்ணுக்கு வீங்கி பெண் கிடைக்காமல் தின்றாருனா அப்படின்னு தன்னை பற்றி யாராவது இழப்பமாக நினைக்கணும். ஆசை உள்ள வஸ்துவாக இருந்தால் கொஞ்சம் பிகு பண்ணணும். இந்த பொண்ணு பிடிச்சது கூட எங்கள் அப்பா கேட்கணும், அம்மாவுக்கு கேட்கணும், நான் ஊருக்கு போய் கருதாசி போடுறேன்னு சொன்னால் தான் அவளுக்கு இவங்ககிட்ட ஒரு பெருமதிப்பு வரும். இப்போயே சரி அடுத்த முகூர்த்தத்தில் வச்சுக்கிறேன்னு சொன்னால் சரி யாருக்குமே பொண்ணு கொடுக்குற போர் இருக்குது, அதனால் பொண்ணுக்கு வீங்கிட்டு இருக்கான்னு நினைப்பார். அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது, கொஞ்சம் ஒத்தி போட்டான்னு வியாக்கியானம் பண்ணுறேன். அந்த மாதிரியான ரீதியில் அந்த பெருமாள்கிட்ட நாம் எதையும் அபேட்சிக்காமல் இருந்தாலும் கொஞ்சம் அதில் நாம் பெருமாள்கிட்ட பிகு பாராட்டினா அவனே வலுவிலிருந்து ஏண்டா நீ ஒன்றுமே கெடுக்காமல் இருக்கே இதை வாங்கிக்கோன்னு கொடுப்பான். அதான் தூயோமாய் வந்து நாம் அது எதுக்காக சொல்கிறேன், அந்த மாதிரி பூர்வ திசையை பற்றி சொல்லணும். அதில் அந்த பகவான் பெண்ணை தொடர்த்தையும் பார்த்து அவனுக்கு ஒன்றும் இல்லாமன்றதான் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். எங்கானும் ஈதப்பதோர்மாயம் உண்டே என்று வைகுண்டநாதனுடைய தசையை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் இங்கே அந்த கிருஷ்ணாவதாரத்தில் மாயனை பரமபதத்தில் இருப்பை பேசி எத்திரம் இறங்கி என்கின்றனர். அதாவது மாயனை அப்படி சொல்லி ஒரு 5 நிமிடம் மூர்ச்சா போட்டாலும் ஆண்டாள். 5 குடிக்கு ஒரு சந்ததி ஆழ்வாழ்த்தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையில் தகப்பனார். அதாவது நம்மாழ்வார் என்ன பண்ணார், கிருஷ்ணாவதாரத்தில் அதாவது விபவாவதாரத்தில் குணத்தை சொல்ல ஆரம்பித்து மோகிச்சு போட்டார்.
எத்திரம் ஊரலோடு இணைந்திருந்து இயங்கிய ஓவியன். இவள் என்ன பண்ற, ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட்ன்ற ட்ரையான அவதாரம். அந்த பரரூபம், நவக்தும் நஷ்டோத்தும் ந மனித்தும் அசோபாசித்தும் பரரூபத்தில் எந்த குணமும் கிடையாது, பரத்துவம் ஒன்று தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ரூபத்தில் அது ஒன்றும் நிஸ்சாரமான வஸ்து. பரமபுத்திற்கு 80 நாள் சாரம் இல்லாதுன்னு சொன்னால் விபவாவதாரத்துக்கு ரசம் அங்கே இல்லைன்னு சொல்ல வந்தது. அங்கே சாரம் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டார். ஏன்னா எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறா இல்லையோ. அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துக்கால ரசம் கொஞ்சம் இச்சுவை தவிர அச்சுவைன்னு சாச்சு. அந்த மாதிரி சுவை ரொம்ப அதிகம். அந்த கிருஷ்ணாவதாரத்தில் மோகிக்கிறது ரொம்ப சகஜம். ஆனால் பரரூபத்தில் போய் மோகிக்கிறதுன்னு சொன்னால் அது ஆண்டாள் மோகிக்கிறார். அதில் கிருஷ்ணாவதாரத்தில் இங்கே பெருமாள் அவதரிச்சிருக்காரு. இந்த பெருமாளை பற்றிய நாலேஜ் காட்டிலும் எங்கேயோ இருக்கிற வைகுண்ட ரூபத்தில் எம்பெருமானை பற்றிய நாலேஜ் தான் அவளுக்கு அதிகம். நம்ம பசங்களெல்லாம் நம்ம நாட்டு விஷயத்தை பற்றி நாலேஜ் காட்டிலும் வெளிநாட்டு விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கா போல. இது நமக்குலாம் வெளிநாடு. பரமபதத்தில் இருப்பை பேசி எத்திரம் என்கிறாள். வேதங்களுக்கு நிலமல்லாதது இவளுக்கு பேசும்படியாயிற்று. ஞானாதிக்கத்தாலே யதோ வாஜோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசான்னு பரரூபத்தை அந்த வைகுண்டநாதனான எம்பெருமானை பேசிட்டு வேதங்கள்லாம் போச்சு. அந்த வேதங்களுக்கே அது கிடைக்காது, திரும்பி கொடுத்து. வேதங்களால் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஆழ்வார் நம்ம இது ஆண்டாள் என்ன பண்றா, இவள் மாயன் ஒரே பதத்தினால அதை அளவிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. இவளுடைய அதுதான் அதனால ஞானம் விசதமானால் அக்கறை இக்கரையாகும். ஞானம் விசதமானால் அவ்விடம் அடுத்தாய் இவ்விடம் ஷேய்த்த தூரமாக இருக்கும். ஞானம் அதிகமாக கொடுத்தா முதல்ல அவளுக்கு வைகுண்ட லோகம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த ஊரை பற்றி. மெட்ராஸ் இருக்குவேன், அடாடா இந்த பாம்பே மெட்ராஸ் இருந்து ஒருத்தர் பேசணும், இந்த பாம்பே இருக்கே இது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, அந்த மெட்ராஸ் இருக்கே அது எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுமான்னு. அங்கே பட்டணத்தில் போனால் மாற்றி போயணும் என்னவோ. இப்போ இங்கே சொல்கிறேன் நான். அதில் அங்கே மெட்ராஸ் இருக்குன்னு இந்த பாம்பே, அங்கே தான் இருக்கிற அந்த சென்னைன்னு சொன்னான்னா அப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கிற பாம்பே அவனுக்கு கிட்டவாயும், தான் இருக்கிறதான சென்னை ரொம்ப தூரத்தில் இருக்கான்னு தோன்றுது இல்லையா. ஏன்னா அந்த பம்பாயில் அவ்வளோ பரிச்சயம் இருக்குது, அவ்வளோ அபினிவேசம் இருக்குது. அதே போல் ஆண்டாள் என்ன பண்ணுறா, அக்கறை என்னும் அனத்த கடவுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரையேறி இழைத்திருந்தேனி அஞ்சேல் என்று கைகவியாய். நான் சம்சாரம் அந்த கரையில் போய் இறங்கி அவஸ்தப்பட்டு இருக்கேன். அதில் இக்கரையில் என்னை ஏற்றி இனி பயப்படாதே நீ அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னு சொல்கிறேன். அக்கறை என்னும் அக்கறை இக்கரை, அக்கறைன்னு சம்சாரம். எப்படின்னா அக்கறை என்னும் அனர்த்த கடவுள், அனர்த்த கடவுள்னு சொன்னதுனால அது சம்சாரமாக தான் இருக்க முடியும். அந்த சம்சாரத்தில் இருக்கிறாள். இவள் எங்கே இருக்கிறா, மெட்ராஸில் இருந்துட்டு அந்த சென்னை அந்த மெட்ராஸ்ன்னு சொல்கிறாப்புல. சம்சார மண்டலத்தில் இருந்து பரமபதம் சம்சார சமுத்திரம், சம்சார சமுத்திரத்துக்கு அந்தண்டகரை, நான் சொல்றது பாமராட்டியில் அந்தண்டகரை சம்சார பிரகிருதி மண்டலம், இந்தண்டகரை அப்ராகிருத்தமான தேசம். அது அந்தண்டகரை இந்தண்டகரைன்னு சொல்ல வேண்டியிருக்க இவள் சம்சாரத்தை இக்கரை என்றதா சொல்கிறார். அதில் சம்சாரத்தை அக்கறைன்னு சொல்ற. அக்கறை என்னும் அனத்த கடவுள் அழுந்தி உன் பேரொருளால் இக்கரையேறி இருந்திருந்தேனே அங்க இருக்க என்னை அஞ்சேல் கைகவியாய் அப்படின்னு தான் சொல்ற. அதில் அவனுக்கு வைகுண்டநாதனுடைய இருப்பு தான் ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடாது. அதை முதல்ல பாடுற மாயனை. இது ஒரு ஊருக்கா தன்னை கொடுக்குறான். கிருஷ்ணாவதாரத்தை நந்தகோதர்வால் மட்டும் தன்னை அனுபவிக்க முடியாது பண்றான். அங்க என்ன பண்ண ஒரு நாட்டுக்காகவே ஒரு வைகுண்ட லோகத்துக்கு முழுக்க தன்னை கொடுத்துருக்கான் எம்பெருமான். அங்க அந்த சௌலபியம் தான் ரொம்ப அதிகம். மாயனை அவதார சௌலபியத்தை நினைத்து சொல்லுவதாக அவதார காலத்தில் பண்ணதான மாயன் ஆச்சரிய சேஷ்டிதன், பரமபத நிலையன், இப்படி பலவிதமான வியாக்கியானங்கள் பண்ணலாம். மற்ற ஆழ்வாரெல்லாம் கூட கிருஷ்ணனை பற்றி சொல்லிச்சு. அப்படிப்பட்டவன் இங்கே வந்தானே, எங்கானும் மீதொப்பதோர் மாயமுண்டே, நரநாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமி விரித்தவன் எம்பெருமான் அதுவன்றியும். இவன் கிருஷ்ணனா வெண்ணெய் திருடைய ஆட்சியால் அடிபட்டு நிற்கிறானே, இவன் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிறவன் என்றதான் அவருடைய நிலையை பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க இந்த கிருஷ்ணாவதாரத்துடைய வைபவத்தை எடுத்து சொல்றார். நரநாரணனாய் உலகத்து அறநூல், அந்த பகவான் நரனாயும் அவதாரம் பண்ணான், நாராயண அவதாரம் பண்ணி அஷ்டாட்சரத்தை மந்திரத்தை மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணான். நரனுக்கு நாராயணன் உபதேசம் பண்றவனா மாத்திரம் பெருமாள் அவதரிச்சா போறோமோ இல்லையோ, உபதேசம் பண்ணின சிஷ்யனா பெருமாள் அவதாரம் பண்ணமான்னு அப்படின்னு கேட்டா, இந்த ஏலம் போடுற ரயில்கள் போச்சு ஏலம் போடுறவங்க தூரம், அந்த ஏலம் கேட்கறதுக்குன்னு கூட ஒரு 4 பேர் ஆஷன் வருவான். முதல்ல அவன் கேட்டா அப்புறம் மற்ற பேர்லாம் கலந்துப்பார். அந்த மாதிரி பகவான் தான் உபதேசம் பண்ண வரப்போது சிஷ்யனாகவும் இவனே வேஷம் போட்டுனான். எதுக்குன்னு கேட்ட, நான் உபதேசம் பண்றேன்னு சொன்னா ஒத்தரும் வரமாட்டான். அதுக்காக என்ன பண்றது, தன் பெண்டாட்டியோ பிள்ளையோ உட்காந்து உபதேசத்துக்கு ஆரம்பிச்சா, கதைக்கு ஆரம்பிச்சா,
அதுக்கப்புறம் 4 பேர் 10 பேர் உட்காந்துருவார். இப்போ சில நகரங்களில் நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், மெட்ராஸ்லேயே பார்த்துருக்கேன், ரொம்ப நன்னா ராமாயணம் சொல்கிறார். அப்படியே வால்மீகி ராமாயணம் முழுக்க நுற்று. ஒரு ஆற்றுல உட்காந்து உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னா ஒருத்தரும் ஏற்பாடு பண்ணல. அதுக்காக தன் ஆம்பியா 2 பசங்க இவாளை வச்சுட்டு ஸ்டேஷன் ரோட்டில் ஒரு இடத்துல உட்காருவார். அந்த ஒன்றுதே இருப்பார். அவள் ஆம்பியாட மட்டும் கேட்டுருப்பார். முதல்ல ஆரம்பிப்பார். அப்புறம் பார்த்தா ஜனங்கள் நிறைய வந்துடும். எல்லாரும் கால்னா அரைனா ஒரு நாள் இப்படி போட்டாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபா. அது ரொம்ப சொல்பமான திருவித்தாலும் சந்தோஷப்படுறா. அவள் ஒரு நாளைக்கு 20 ரூபா வந்துருத்தா ரொம்ப சந்தோஷம். ஆச்சு 9 மணி வரைக்கும் ராமாயணம் சொல்லிருப்பேன். அது நானே ஒரு 10 நிமிடம் இருந்து கேட்டேன். அவ்வளோ ஆச்சரியமான சம்ஸ்கிருத ஸ்லோகம். இவாளெல்லாம் மேலே ஏற்றி பேச வைக்கிறதுக்கு சபைகள் ஆர்கனைஸ் பண்ணுறது இல்லை. அப்படிப்பட்டவாள் முதல்ல தன் பெண்டாட்டியை உட்காந்து வைக்கிறது, தன் பிள்ளையை உட்காந்து வைக்கிறது, அப்படியே கெடுக்கிறது. அதுக்கப்புறம் இப்படி 10 பேர் 20 பேர் சேருவார். அப்படி பணம் சேரும். அந்த மாதிரி பெருமாளுக்கு பெருமாள் உபதேசம் பண்ணால் கேட்கறதுக்கு மனுஷியாக கிடையாது இல்லையோ. அதுக்காக தானே நரநாயம் வேஷம் போட்டு உபதேசம் பண்ணாரு வியாக்கியானத்தில் எழுதுற. அது மட்டும் இல்லை, எல்லாரும் ஆச்சாரியாளாக இருக்கிறது ஆசைப்படுவா, சிஷ்யனாக இருக்கிறது ஆசைப்பட மாட்டா. சிஷ்ய லட்சணம் தெரியவும் தெரியாது. கூரத்தாழ்வான் அரையருக்கு பாடம் சொன்ன கதையை நினைப்பதுன்னு எழுதுறார். கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். அவருக்கு பக்கத்தில் ஒரு திருமாலையில் ஒரு சுவாமி. அந்த சுவாமிக்கு ரொம்ப வயசாகிடுது. வேதாந்த காலக்ஷேபம் பண்ணவே இல்லை. வேதாந்த காலக்ஷேபம் பண்ணாதே அவர் வயசாகிடுது. அதுக்கப்புறம் வேதாந்த காலக்ஷேபம் பண்ணுன்னு தோணித்து. யாருக்கிட்ட போய் காலக்ஷேபம் பண்ணுறது? யார்கிட்டயா காலக்ஷேபம்னா இவ்வளோ பெரியவர் எங்கிட்ட காலக்ஷேபம் பண்ணுறாரு பார்த்தியான்னு பேப்பர்லாம் விளம்பரம் கொடுத்துருவா ஃபோட்டோவோட. தன்னை சிஷ்யன்னு சொல்லிக்கிறதுல அவ்வளோ பக்கம் 80 வயசுக்கு மேலே போய் தன்னை சிஷ்யன்னு சொல்லிக்கிறதா. யார்கிட்டயா போனால் இவ்வளோ பெரிய எங்கிட்ட வாசியா தன்னை சிஷ்யன்னு சொல்லிட்டு போகிறேன். இதுக்காக என்ன இந்த லஜ்ஜிக்காகவே காலக்ஷேபம் பண்ணாமல் இருந்துட்டார். அதுக்கப்புறம் கடைசியில் இத்தனை நாள் போனால் போகிறதே காலக்ஷேபம் இல்லாமல் யாருக்கிட்ட போனால் இந்த டம்பம் இல்லாமல் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்காமல் காலக்ஷேபம் சொல்கிறோம். பார்த்தா கூரத்தாழ்வான் பரமசாத்விகர். அவர்கிட்ட போய் நான் உங்கள் காலக்ஷேபம்னு ஆசையாக இருக்குது. ஒரே ஒரு கண்டிஷன், உங்களுக்கு நான் சிஷ்யன்னு லோகத்தில் சொல்லக்கூடாது, உங்கள் ஆத்துக்காரிக்கும் தெரியக்கூடாது, எங்கள் ஆத்துக்காரிக்கும் தெரியக்கூடாது. அதனால் காலக்ஷேபம் எங்கே வச்சுக்கலாம்? ஸ்ரீரங்கத்தில் அந்த இப்போ இந்த 10 நாள் தவிர இந்த 1000 கால் மட்டும் அப்புறம் கேட்பாரே கிடையாது. அங்கே போய் ஒரு மூலையில் கோடி மண்டபத்தில் போய் கம்பத்துங்க பாடம் சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு அப்புறம் புஸ்தகத்தை யார் எடுத்துக்கிறதுன்னு சந்தேகம் வந்துடுச்சு. கூரத்தாழ்வான செஞ்சு அதை அவள் யஜ்ஞோபயத்து போட்டு முன்னாடி ஏழ நான் புஸ்தகம்லாம் நான் சிக்கு பல புஸ்தகம் நான் எடுத்துன்னு வரையும் சாச்சேன். ரொம்ப சந்தோஷம் முன்னாடி பாட்டு போனார். அப்புறம் கூரத்தாழ்வார் இங்கேருந்து பாட்டு போவார். அப்புறம் அங்கே போனாட்டு மனையில் அவர் உட்காரு பாடம் வாசியிருந்தார். சில சமயம் நார்த் இந்தியாவிலேருந்து சில பேர் அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ரீரங்கத்தை செய்தா வந்தால் அவள் எங்கேயோ அந்த கம்பத்தில் இருக்க சித்திரங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்தா. இவர் தன்னை தான் ஃபோட்டோ எடுக்க போகிறார். இவர் ஆச்சாரியன் சிஷ்யன் பேப்பரில் போட்டு பயம் உடம்புலாம் வேத்து போகுது. பாடத்தில் புத்தியே செல்லலை. உடனே கூரத்தாழ்வான்னு பார்த்தார். சட்னா அவசரம் அவரை போய் நீ இந்த மனையில் உட்காருன்னு அவரை மனையில் உட்காரு சொல்லிட்டு அவர் இடுப்பில் கட்டி இந்த துணியை தூக்கி அவர் யஜ்ஞோபயத்துவான் மாரில் போட்டு தான் யஜ்ஞோபயத்துவான துணியை இடுப்பில் கட்டிட்டு பாடம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சிக்குமலையை கீழே வச்சுன்னு பாடம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னார். அந்த ஃபோட்டோக்காரன் வந்து போகிற வரைக்கும் உடனே அவர் என்ன பண்ணார், உண்மையில் நான் சிஷ்யனாக இருக்கேன், ஆனால் என்னை சிஷ்யன்னு சொல்லியிருந்து நான் வக்கப்படுறேன். ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிற நீர் சிஷ்யலிருந்து வக்கப்படாமல் இருந்தேனே, இன்றிலிருந்து உலகமறிய நான் உங்கள் சிஷ்யன்னு விழுந்து சேவிச்சாரான். இப்படின்னா ஆச்சாரிய சிஷ்யனை திருத்தணும். நான் உனக்கு கீதாச்சாரனை வரையணும் அர்ஜுன் ஒத்துக்கவே மாட்டான். தேரோட்டியா வரேன்னு சொல்லி அப்புறம் கீதை உபதேசம் பண்ணாட்டு அப்புறம் மென்னு முழுங்கி கீதாச்சாரன் ஒத்துனாங்க முதல். அந்த மாதிரி பெருமாள் கூரத்தாழ்வான் அரையறை திருத்தினா போலேன்னு வியாக்கியானங்கள் பண்ணுறாங்க. போல் அந்த மாதிரியா சிஷ்ய லட்சணம் லோகத்தாருக்கு தெரியாது. அந்த சிஷ்ய லட்சணத்தை காட்டுறதுக்காக தானே சிஷ்யனாக இருந்து எப்படி சேவிக்கணும்னா இஞ்சி மூட்டை எழுதிங்கிற பாவம் தானே ஒரு அல்பசிங்க உபஜலத்துக்கு போனால் எப்படி தலைப்பாக கட்டணும் தானே தலைப்பாக கட்டணும் சாய்க்கிற வழக்கம். இதெல்லாம் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். சேவிக்கிச்சு எப்படி செய்யணும் தானே பெருமாள் சந்தை அழைச்சிட்டு போய் சேவிச்சு காட்டுறோம். நாவல்பாக்கத்தில் ஐயாவது சுவாமி இந்த குழந்தைல எப்படி பிரக்ஷாலனம் பண்ணிக்கிறது தானாக போய் அந்த வாய்க்காலில் உட்காந்து எப்படி பிரக்ஷாலனம் பண்ணி காட்டுக்கிறது துணியோடைய, அதாவது காட்டுறது தானே. அந்த மாதிரி எப்படி பிரக்ஷாலனம் சதுசாஸ்திர பண்டிதாளாக இருந்தால் பிரக்ஷாலனம் பண்ணி தெரியாதுன்னு அழிச்சுன்னு சாய்க்கிறோம். அதை பிரக்ஷாலனம் பண்ணிக்கிறது அதை பற்றி யாருக்கு இப்போ சிந்தை தெரிஞ்சாருன்னா தெரியாமல் போனா என்னன்னு ஒத்த கையாலே பிரக்ஷாலனம் பண்ண வந்துருவா. அது ரொம்ப தப்பு. அந்த கையை இந்த இடக்கை விளக்கி ஒன்று கூட படக்கூடாது. இதெல்லாம் சொன்னால் நான் பைத்தியக்காரன் ஆகிடுவேன். இப்போ அது அவசியம் இல்லாத விஷயம். எதுக்காக சொல்கிறேன், அப்படிலாம் சிக்ஷை பெற்றுருக்கோம் நாங்கள், இன்னும் பெற்றுருக்கா சில பேர். அதில் ஆஸ்தை உள்ளவர்களுக்கு அப்படிலாம் அங்கே அந்த சிஷ்ய லட்சணம் வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த சிஷ்ய லட்சணத்தை காட்டுறதுக்காக தான் அவர் சொல்ல மூக்ஷுப்படியில் சிஷ்யனாய் நின்றது நரநாரணனாய் ஆச்சாரிய பதம் வகிக்கச் செய்தேயும் சிஷ்யனாய் இருக்கும் மாயம் மாயனை நாராயணத்துவ தசையிலேருந்தே மாயம். நீ கிருஷ்ணாவதாரத்து மாத்திரம் இந்த மாயம் புதுசாக வந்துள்ள 90 வயசில் திருடுறான்னா பால்யத்துலேருந்து திருடினா தான் 90 வயசில் திருடத்துக்கு வரும். திடீர்னு 90 வயசில் புத்தி வருமான்னு விபீஷணாழ்வான் நிறைய விஷயம் நிறைய போயிடுது. விபீஷணாழ்வான் ராஜ்யகாங்ஷின்னு சொல்கிறாளே 50 லட்சம் வருஷ காலம் தமையனும் தம்பியும் ஒன்றா வாழ்ந்துருக்கா. அழிங்கிற 50 லட்சம் வருஷ காலம் எழுதியிருக்க. 50 லட்சம் வருஷ காலம் வாழ்ந்தவன் கடைசியில் 50 லட்சம் முடிஞ்சாவிட்டா ராஜ்யத்தில் ஆசை வர போகிறது அவனுக்கு. பரமதர்ம நிர்ணயம் அபயப்பிரதான சாரத்தில் ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தில் சாகிறார் ராஜ்யத்தை அபேட்சித்து விபீஷணன் வந்தானா அல்லது பெருமாள் கைங்கிரத்தை அபேட்சித்து வந்தானான்னு ஒரு பிரச்சனை வருதோ இல்லையோ, அதுக்கு பதில் சாய்கிறார்
அன்னைக்கு ராவணன் பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணான், கும்பகர்ணனும் பெருமாளை நோக்கி அந்த பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணான், விபீஷண ஆழ்வான் தபஸ் பண்ணான், ராவண கேட்டான், லங்காதிபத்தியத்தை கேட்டான், அவன் நிதிரத்துவம் கேட்கும் நிதிராளுத்துவத்தை கேட்டான். இப்போ விபீஷணா உனக்கு என்ன வேணும்னு கேட்டான்ல, மலரின் மேல் இருந்த வள்ளல் வழுவிலா வரத்தினால் நீ அன்று உலகிலா தர்மம் பூண்டாய். அன்னைக்கு சொல்றான் அவன், எனக்கு எது கேட்டாலும் கொடுத்துருவான். ராஜ்யத்தில் ஆசை இருந்தா அன்னைக்கே பிரம்மா கிட்ட இருந்து லங்கைக்கு போல இன்னும் பெரிய ராஜ்யத்தை கேட்டு வாங்கலாம். அவன் என்ன தெரியுமா கேட்டான் அன்னைக்கு பிரம்மாவை பார்த்து, எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பரமாபத் கதஸ்யாபி தர்மே மம மதிர் பவேத். பரமாபத் கதஸ்யாபி, எனக்கு ஆபத்து காலத்தோடு தர்மத்தில் புத்தி ஒன்று, நல்லா சாப்பிட்டு சௌக்கியமா பிள்ளை குழந்தைகள் பேரன்கள் எல்லாம் சௌக்கியமா இருந்தால் ஒரு 10 பைசா தானம் பண்ணுவா. ஏதாவது ஒரு பையன் கடைசியில் கொள்ளு பேர் ஒரு கிண்டர் கார்டனில் ஒரு 2 மார்க் குறைச்சலா போட்டு தெய்வ தூக்கி கணத்தில் போடுன்னு சொல்லுவார். சௌக்கியமா இருந்தா எல்லாரும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவார். விபீஷண ஆழ்வான் கேட்கிற ஆபத் கதஸ்ய பரமாபத் கதஸ்யாபி, அந்த ஆபத் காலம் வந்தால் புத்தி கட்டுப்படும், எல்லாரும் தர்மம் பண்றவாலும் தர்மத்தை நிறுத்திடுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பரமாபத் கதஸ்யாபி தர்மேமா மத்தின் பவே. இப்ப பரமாபத்து வந்திருக்கு அவனுக்கு. 50 லட்சம் வருஷ காலம் தன்னை காப்பாத்தின வளர்த்த ராவணன் தாம் சுத்தி குலபாம்சன் கைவிட்டான். 50 லட்சம் வாழ்ந்த ஒரு தமையனை விட்டு வரதுன்னா மனசு எப்படி தவிக்கும், எங்க போறது, எங்க வாழுது, வக்கமில்லா ஒரு கட்சியில சேர்லாம், மறுபடியும் நகர்ந்தவர்கள் இடம் கொடுக்குறோம், தன் கட்சியை வரலான்னு கூட்டு இருக்கான், பேர் போவா போடு. அந்த மாதிரிலாம் திருப்பி லங்கையில இருக்குது நன்னா இல்லை. அதுக்காக எங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த பரமாபத் கத்தமான அந்த பரமாபத் கத்தனா இருக்குச்சே பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணவரானே, இதுதானே பரம தர்மம். அதில் ராஜ்யத்தில் ஆசை இருந்தால் பால்யத்திலே பிரம்மா கிட்ட ராஜ்யத்தை வாங்கிக்க மாட்டானோ. இந்த அர்த்தத்தை கம்பன் சொல்றான். அந்த மாதிரி அற்புதமான அந்த மாதிரியா ஒரு சிஷ்யனா இருக்கணும்னு சொன்னா அது பால்யத்திலே பிடிச்சி காமிச்சாதான் ஒரு பேர், அது திடீர்னு புதுசா வந்துடும். ஞானத்தை வேணா சம்பாதிக்கலாம், ஆச்சாரத்தெல்லாம் வயசானாட்டு சம்பாதிக்கவே முடியாது, அது பால்யத்திலேருந்து வரணும். அந்த இடத்துல மணவாள மாமனிகள் அதான் சொல்றாரு, ஆச்சாரிய பதம் வைக்க செய்தையும் சிஷ்யனா இருக்கும் மாயம். சிஷ்யனா நின்றது சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக சிஷ்யனா இருக்கிறதான தசை ஒத்துருக்கும் புரியாது, எப்படி சிஷ்யனா இருக்கணும் அதை காட்டுறதுக்காக தான் வந்தனர். உடனே மணவாள மாமனிகள் சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரிதா தத்துவபோதாபிலாஷி சுஷூஷு தியக்தமானா பிரணிபதனபரா பிரஷ்னகால பிரதீட்சா சாந்தः தாந்தः அனசூயு சரண உபகதः சாஸ்திர விஸ்வாசசாலி சிஷ்ய பிராப்த பரீட்சாம் கிருத்தவித அபிமதம் தத்துவத்தை சிக்ஷணியா என்றாரிரே தூப்புல் பிள்ளை. இப்போ சில பேர் தேசிய ஸ்லோகத்தையும் சொல்ல மாட்டேன்றார். அந்த காலத்தில் மணவாள மாமனிகள் தேசிய ஸ்லோகத்தை எடுத்து கிரந்தத்தில் கோட் பண்ணியிருக்கார். முமுட்சுடைய வியாக்கியானத்தை எப்படி ஆச்சாரியர்களுக்கு அந்த காலத்தில் ஒத்துமை இருந்துன்னு பாருங்க. அதனால சுவாமி தேசிகன் சிஷ்ய லட்சணத்தை சொல்றாரு. இது ஒன்றுத்துக்கும் அப்போ அர்த்தம் சொன்னால் அதுக்கே 2 நாள் ஆகிடும். அந்த மாதிரி சிஷ்யனுடைய லட்சணத்தை காட்டுதா. இப்படி ஒரு மாயன் ஆச்சாரனா இருக்கும் சிஷ்யனா இருக்கானே. இந்த மாதிரி அமையுடைய அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமையுடைய நாரணன் மாயை அறிபவர் யாரே. இந்த மாயன் என்ற பதத்துக்கு ஒவ்வொருத்தரும் 4 நாள் உபன்யாசம் பண்ணா, 5 நாள் உபன்யாசம் பண்ணுவோம்னா, ஒரு அவதாரத்தின் கதையை எடுத்துட்டா 4 நாள் 40 நாள் கூட உபன்யாசம் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நான் போகல. முக்கியமான விஷயத்தை சொல்றேன். பொதுவாக நாரணன் மாயை அறிபவர் யாரே. அமையுடைய அமரரும் யாவையும் யாவரும் தானா. எல்லா லோகத்தில் சர்வ பதார்த்தங்களும் பரமாத்மாவுக்கு சரீரம். அப்படிப்பட்ட அமையுடைய நாரணன் மாயை அறிபவர் யாரே. இந்த மாயன்றது அவித்யா, அத்வைதத்தில் சொல்ற அவித்யை இல்லை, ஆச்சரிய சேஷ்டித்தங்கள். இதை யார் புரிந்து கொள்ள முடியும்? அறிபவர் யாரே. வியாக்கியானத்தில் வீட்டில் நம்பிள்ளை யார் தெரிஞ்சுக்கலாம்? தெரிஞ்சிக்கக்கூடிய இவன் பண்ற தலையை யார் சாப்பிடுவார்? யார் சாப்பிடுவா? பெண்டாட்டி சாப்பிடணும், பிள்ளை சாப்பிடணும், மாட்டு ஒன்று சாப்பிடணும். இவன் ஒத்தரும் சாப்பிடுவா. இவன் பண்ண தலையை யார் சாப்பிடணும்? அக்கம் பக்கத்துல சாப்பிடுறதுக்கு பிரசித்தி இல்லை. தினப்படி இருவார், பெண்டாட்டியும் சாப்பிட மாட்டா, மாட்டு ஒன்றும் சாப்பிட மாட்டா, பிள்ளையும் சாப்பிடா, பேரும் சாப்பிடா, ஆற்றுல இருக்கோட அவ தானே. இந்த மாயை அறியக்கூடியவா யாராருட்டா நித்திய சூழல் தெரிஞ்சா தெரிஞ்சுக்கலாம், தானே தெரிஞ்சலாம், முக்தர்கள் தெரிஞ்சா தெரிஞ்சுக்கலாம், இல்லை பாமரால் தெரிஞ்சா தெரியலாம். இவன் ஒத்தருக்கும் தெரியாதுன்ட்டு. நித்திய சூழல் ஏன் தெரியாதுன்னா அவளுக்கு அந்த மிளகாய் கடிச்சு சாப்பிட்றால் பரத்வானுபவம் தான். பகவான் சர்வஸ்மாத் பரன் என்று பரத்வானுபவம் பண்ணுகையாலே இந்த பரமாத்மாவுடைய மாயை சௌலபியம் முதல்ல ஆச்சரியலாம் அவள் புரிஞ்சிக்க மாட்டாள். நித்திய சூரியர்கள் பரத்வா அனுபவம் பண்ணுகையாலே அறியார்கள். சம்சாரிகள் நாஸ்திகராகையாலே அறியார்கள். ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்குன்னு தெரிஞ்சாதானே புரிஞ்சுக்கிது. இவன் நாஸ்திகாராக இருந்தால் பெருமாள்கிட்டே போறதில்ல, அவனுடைய மாயை பற்றி அவளுக்கு தெரிஞ்சுக்கவே தெரியுது பிரசக்தி இல்லை. பிரம்மாதிகள் இருக்காளே அவர்னா தம்தாம் அறிவாலே இருக்கிறாயாலே அறியார்கள். பிரம்மாதிகள்லாம் ஆச்சாரிய உபதேசம் பண்ணி பெற்றவா இல்லை, தங்களுடைய சொந்த பிரயத்தனத்தில் தியானம் பண்ணி அவள் தெரிஞ்சுக்கிறவா. அவளுக்கு தியானம் பண்ணிச்சு இவ்வளோ சாமர்த்தியம் வராது. தியானம் ரொம்ப வசந்த தியானமாயிராது. அவளுடைய பிரயத்தனத்துக்கு தகுந்தா போல இவனா தள்ளி பண்ணி சாட்டா வயர் ரொம்ப அது ஆதுகார் தள்ளி பண்ணி ஏதாவது மேலே யாரோ அபிமத்தாளர்கள் தள்ளி பண்ணி போட்டாளனால் இன்னொருத்தர் சாப்பிட சாச்சா ரொம்ப நன்னாரு. ஏன்
இன்னொருத்தர் கையால் சாதம் போட்டு சாப்பிட மாட்டோமான்னு ஏங்க பெண்கள் சில பேர் உண்டு. இது எல்லாம் உப்புத்துரும் எல்லாம் உட்காண்டா நாமா சாதம் போட்டுக்கலாம், அது மாமியார் வந்து கழுத்துறாங்களேன்னு அப்படி நினைக்கிறவாளே சில பேர் உண்டு. அதுவே நித்தியமாக இருக்கிறவளுக்கு என்ன இப்படி மாமியார் உப்புத்துற மாட்டார், நாம் வேண்டியது போட்டு சாப்பிடலாம் இல்லையோ அப்படின்னு. அதே பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் அவளோட ஒரு நாளாவது ஒரு வெள்ளிக்கிழமைக்கு என் தள்ள எண்ணெயை வச்சு தேய்ச்சி எனக்கு ஆதரவாக சாதம் போடுறதுக்கு பெரியவாள் இல்லையேன்னு ஏங்குறவா சில பேர் இருக்கா. எப்படி கிடைக்கிறவாளுக்கு எது கிடைக்கிறதோ கிடைக்கிறவாளுக்கு கிடைக்கிறது ஜூப்ஸே, கிடைக்காத வாளுக்கு அதில் ஆசை. அந்த பிரம்மாதிகள் அது தங்கள் அதனால தாங்களே வச்சு சாட்டா 4 நாள் உடம்பு இழைச்சி போடும். அம்மாவோ மாமியாரோ கையால் நிறைய சாட்டா தான் உடம்பு நல்லா பெருக்கும், பார்த்தாலும் தெரியும். ஆனால் தங்களுடைய பிரயத்தனத்தால் பெருமாளை அடைய ஆரம்பிச்சா அது நன்றாக இராது, அது பரிபூர்ணம் அது தெரியாதவன். பிரம்மாதிகள் தாம் அறிவாலே அறிய இருக்கிறவர்களாகையாலே அறியார்கள். ஆழ்வார்கள் கேட்டா மயர் வர மதிநலம் அவர்களை பெற்றவர்களாகையாலே மோகித்து கிடப்பார்கள். ஒருத்தனுக்கு தித்தி பிடிக்காது ஜாங்கிரி சாப்பிட மாட்டான், இன்னொருத்தருக்கு பண்ணவும் பிடிக்கல சாப்பிட மாட்டான். நன்னா சாப்பிட்றா கொஞ்சம் போன வச்சோன்னா அழடா என்ன ருச்சின்னு அப்படியே கையில் ஜாங்கிரி வச்சு அப்படியே மோகிச்சு விழுந்து விடுவார். அதுபோல் ஆழ்வார்கள்ட்ட போனால் என்ன, அவளுக்கு ஆஸ்திக்கும் உண்டு எல்லாம் உண்டு, தங்களுடைய பிரயத்தனத்தால் பெருமாள் தெரிஞ்சு வரல. எம்பெருமானே ஞானம் கொடுத்துருக்கான், அப்படி ஆழ்வாள் தெரிஞ்சில்லாம அப்படி பெருமாளை அனுபவிக்க ஆரம்பிச்சு எத்திரம்னு குளோர்பாங்க கொடுத்தா அப்படியே முடிச்சிச்சு விடும். அதனால் அவளுக்கு முழுக்க தெரியாது. ஆமையுடைய நானும் மாயை அறிபவர் யாரே. இதுக்கு மேலே வியாக்கியானம் என்ன வேணும்? கிருஷ்ணாவதாரத்தையோ மாயங்கள் கேட்கவே வேண்டாம், அத்தியுதமான. கூட பிறந்த பலராமனுக்கே தெரியாது, ஆத்துக்காரிக்கே தெரியாதுன்னு இன்னும் கல்யாணம் பண்ண ஆத்துக்காரி வரல. ஏன் கிருஷ்ணாவதாரத்தில் நந்தகோபத்தில் ஆத்துக்காரிக்கே தெரியாதுன்னு சொல்றது, ஆத்துக்காரி இன்னும் ருக்மிணி கல்யாணம் ஆனவட்டு அந்த சின்ன நந்தகோபத்தில் வாசம் பண்ணுற காலத்திலேயே கூட இருக்க தமையனுக்கே தெரியாது. 1 வருஷ காலம் இந்த கண்ணுக்குட்டிகள்லாம் கண்ணுக்குட்டி மேய்க்கிற பசங்களை எல்லாத்தையும் பிரம்மா ஆப்பரிச்சுன்னு பிரம்மலோகத்தை வச்சிருந்தான். வத்சாபார கதைன்னு எல்லாருக்கும் தெரியும், அது இன்னொரு சமயத்தில் வரைச்சு சொல்கிறேன். கிருஷ்ணனுடைய வைபவத்தை கண்டு அவனுக்கே பொறுக்கலை. அதெல்லாம் தேவதாந்திரங்களை போய் சேவிக்கக்கூடாது. சாதாரண ஒரு சின்ன வயசில் பாகவத்தால் தான் சேவிக்கலாம். பிரம்மா ருத்ரன் இவா எல்லாரும் பெரியவாள் தானே, பாகவத்தால் என்ற இதில் சேவிக்கலாமேன்னு கேட்டால் பெருமாள் கிட்ட துவேஷம் இருக்கு அவளுக்கு. அதனால தான் அவகிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரம்மாவுக்கு பெருமாளுடைய வைபவம் பொறுக்கலை. இந்த கண்ணுக்குட்டி மேய்க்கிற பசங்கள் எல்லாத்தையும் கொண்டு பிரம்மலோகத்தில் வச்சுக்கிட்டான். சரி எத்தனை நாள் வச்சுக்கிட்டோம். சில கிராமங்களில் அந்த வயலை மேய்ஞ்ச மாடுகளை கொண்டு மணியார் நம்மனா பவுண்டில் அடிப்பான். சில பேர் என்ன மறுநாளே மாற்றி போடுவான். சில பேர் வைக்கல் நம்மளால் தான் போட வேண்டிய மணியார் தான் வாங்கி போட்டுவேன் கவர்மெண்ட் செலவு வாங்கி மூட்டு. அப்புறம் இவனே வீட்டு தேடி கொண்டு அந்த மாடை கொண்டு ஒப்படைப்பான். அந்த மாதிரி பெருமாள் பார்த்தார், எத்தனை நாளைக்கு இந்த பசுக்களை வச்சுருவோம், எத்தனை நாளைக்கு வேணாலும் சாதம் போட முடியுமோ போட்டோம். 1 வருஷ காலம் வச்சுருந்தா அதுக்கு மேலே ஃபைனான்ஸ் இடம் கொடுக்க இத்தனை 5 லட்சம் கண்ணுக்குட்டிகள் 5 பசங்கள்லாம் வச்சு இடம் போடல. பார்த்தான், கடைசியில் கிருஷ்ணன் கிட்ட கொண்டு விடுறான். அப்புறம் பார்த்தா அந்த ஆபரிஜினமான உண்மையான கண்ணுக்குட்டி அந்த பசங்கள்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. கிருஷ்ணனே அந்த 1 வருஷ காலம் ஒத்தராத்துலையும் பசங்க இல்லை, கண்ணுக்குட்டியிலும் பேப்பர்லையும் டிவிலையும் வரக்கூடாது, காணாமல் போயிட்டார். காணாமல் போகிற அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சதுன்னு ஒன்றும் போடுறதே கிடையாது. அந்த மாதிரி கண்ணுக்குட்டி காணல, பசங்கள் காணலன்னு ஒத்தரும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக அத்தனை கண்ணுக்குட்டிகளும் அத்தனை கிருஷ்ண பசங்களாம் வேஷம் போட்டான். அது யாருக்கு எப்படி கை கோணலோ கால் கோணலோ மூக்கு கோணலோ அப்படியே தெரிஞ்சுன்னு அப்படியே எந்தெந்த துணி கொடுத்திருந்தாலோ அதே மாதிரி வேஷம் போட்டு இவன் 1 வருஷ காலம் இருந்தான். அந்த 1 வருஷத்துல தினப்படி பசங்களை அடிக்கிறதும் அம்மா அப்பான்னு அலறதும் இப்படியே இருக்கும். அந்த 1 வருஷ காலத்தில் ஒருத்தர் கூட குழந்தைய அடிக்கலை. கண்ணுக்குட்டிலாம் நிறைய பசுக்கள்லாம் கண்ணுக்குட்டி நிறைய பால் கொடுத்தது. இப்படி ரொம்ப அமைதியாக இருந்தது. பலராமன் நேற்று வரைக்கும் அடியும் தரையும் சண்டையும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் குழந்தைக்கும் தாய்க்கும் அப்படி சண்டை இருக்குமே, இந்த 1 வருஷ காலம் ரொம்ப காமாக இருக்கேன்னு அவனுக்கே புரியல. அதுக்கப்புறம் 2 கண்ணுக்குட்டிகள் கூட்டம் 2 குழந்தைகள் கூட்டத்தை பார்த்தோன்னா இது என்ன கண்ணா இதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அன்றைக்கி பிரம்மா ஆப்பர்ச்சுனிட்டி போட்டான், நான் தான் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. ஓ வயசு அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுதானா. அப்போ சொல்கிறார் நாராயணியத்தில், ஏவம் பிரதிக்ஷண விஜృంభిத ஹர்ஷபார நிஷேஷ கோபகணலாளித பூரி மூர்த்திம் துவாம் அக்ரஜோபி புபுதே கில வத்சராந்தே பிரம்மாத்மனோரபி மகான் யுவையோர் விசேஷ. 2 பேரும் பிரம்மத்துடைய அம்சம்தான். அவன் ஆதிசேஷன் உன்னோட கூடவே இருக்குன்னு நித்திய சூரியன். நீ பண்ண சேஷ்டி தான் உன்னுடைய மாயா காரியம், ஒரு ஆச்சரியமான சேஷ்டி உன் தமையனுக்கே புரியலைப்பா. இந்த 1 வருஷ காலம் நந்தகோபத்தில் இருக்கும் அத்தனை பேரும் கண்ணுக்குட்டி பசங்க எல்லாருமே கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம். சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்துன்னு ஆயிடுது. பரமாத்மாவே கண்ணுக்குட்டியாக இருந்து ஊட்டுற போது அந்த பசுக்களுக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கும். அந்த பகவானே குழந்தையா இருக்கிற போது ஏன் தாய்கள்லாம் கோச்சிப்பா, ஏதோ தனிப்பட்ட பாசம் வந்துடுது. அப்படி இந்த 1 வருஷ காலம் நிஷேஷ கோபகண லாளித பூரி மூர்த்தியும். ஒரு ராத்திரியும் ஒரு கிருஷ்ணன், ஒரு ராத்திரியும் ஒரு கிருஷ்ணன். 5 பசங்கள்னா 5 பசங்களா ஒரு ராத்திரில கிருஷ்ணனே உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையவன். அந்த தர்மத்துக்கு கிருஷ்ணனுக்கு சோறு போட்ட புண்ணியம் உண்டுனால எங்க சோறு. அஹோதி தன்யாக பிரஜகோரமண்யா ஸ்தன்யாமிருத்தம் பீத்தமதீவத்தே முத. அந்த நந்தகோத்திர அத்தனை தாய்மார்களுடைய பாலையும் கண்ணன் சாப்பிட்ருக்கான். அவள் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கதில்லை. அத்தனை குழந்தைகளாம் அத்தனை கண்ணுக்குட்டியாக போட்டு இந்த பாக்கியம் இந்த மாதிரி கோபிகளுக்கு தான் வேறு யாருக்கு உண்டு? ராமாயணத்தில் இந்த ரசத்தை அனுபவிக்க முடியுமா?
பாகவத்தில் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாயன். மாயனி மண்ணு வடமதுரை மைந்தனி. மாயன் அதாவது மாயாந்து இது நிறைய அர்த்தங்கள்லாம் உண்டு. அப்படி மாயனி மண்ணு வடமதுரை மைந்தனி. அப்படிப்பட்ட வைகுண்டநாதனாக இருக்கிற எம்பெருமான் மதுரிலே வந்து அவதாரம் பண்ணான். ஒரு பதத்துக்கும் ஒரு தேவதேச விஷயம். மண்ணு மண்ணுன்னா ஸ்திரம், ஸ்திரமான வடமதுரிலே வந்து பிறந்தான். அந்த நேற்று ஒரு ஸ்லோகம் சொன்னேனே, அந்த ஸ்லோகத்தை அடியுற்றி பாசுரம் வருது. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபரிஜியம் உத்ஸ்ருஜ்ய ஷியாகத்தோ மதுராம்பு. இது அவதாரக்கிரம். ஏஷ நாராயண ஸ்ரீமான். முதல்ல நாராயணே நமக்கு அது பரரூபத்தை பற்றி பேசினார். அடுத்தது பார்க்கருள் பயிற்றுன்ற வியூகாவதாரம். அதுக்கப்புறது ஆகத்தோ மதுராம்புரி. மாயனை மண்ணு வடமதுரை மண்ணுனா ஸ்திரம். என்ன ஸ்திரம்னு கேட்டார். பகவத் சம்பந்தம் மாறாதே தேசம். பகவத் சம்பந்தம் மாறாததான தேசம். பகவத் சம்பந்தம் மாறாததான தேசம். அது எப்படின்னு கேட்டால் வாமனாவதார காலத்தை வாமனாசிரமம் அங்கே தான் இந்த சித்தாஷ்டமம் பேர். அப்படிப்பட்ட வசந்த ஏஷ பூர்வாஷ்டமோ நாம வாமனஸ்ய மகாத்மன சித்தாஷ்டமிதி க்யாதா சித்தோஹ்யத்ர மகாதபாஹ தேனேஷ பூர்வமாக்ராந்த ஆஷ்ரம ஸ்ரமநாசன. ராமன் சொல்லிட்டு போற இந்த ஆசிரமானது ரொம்ப வசந்த. இது விஸ்வாமித்திரன் சொல்றான். இந்த ஏஷ பூர்வாஷ்டமோ ராமன வாமனஸ்ய மகாத்மனா. ராமனப்பா விஸ்வாமித்திர யஜ்ஞ சமிருத்தா போச்சு. அந்த சித்தாஷ்டமத்தில் வைபவத்தை சொல்றான். அது சித்தாஷ்டமம் பேரு. இங்கே தான் வாமன் தபஸ் பண்ணி சித்தி பெற்றான். அதெல்லாம் நானும் இங்கே யாகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னான். அது பரிசுத்தமான பெருமாளுக்கு தவிர வேற இங்கே யாருக்குமே இடம் கிடையாது. இதுக்கு உதாரணம் சொல்கிறான். பத்தினி பெண்களுடைய மனசை போலன்று. பத்தினி பெண்களுடைய மனசில் பர்த்தா தவிர வேறு யாருக்கும் இடம் கிடையாது. ரொம்ப அழகு கம்பன் சொல்கிறேன். தங்கள் நாயகரின் தெய்வம்தான் மற்ற இல் என்று எண்ணும் மங்கைமார் சிந்தை போல் தூயது. அந்த சித்தாஷ்டம் ரொம்ப பரிசுத்தமான இடம். தேவதாந்திரங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இது எதை போலன்னா அது தகுந்த உதாரணம் சொல்லணும் இல்லையா. பதிவிரத்தருடைய மனசை போல இருக்கின்றது. அவளுடைய மனசு எப்படி இருக்கிறார். தங்கள் நாயகரின் தெய்வம்தான் பிரிது இல் என்று எண்ணும் மங்கைமார் சிந்தை. தங்கள் பர்த்தாவை தவிர வேற தெய்வம் கிடையாதுன்னு வேற தெய்வத்துக்கு இடமே கொடுக்காத ஒரு இடம் அந்த மனசு. அந்த மங்கைமார் சிந்தை போல தூயது மற்றும் கேளாய் என்றதாக சொல்லி சொல்றான். அப்படிப்பட்ட பகவத் சம்பந்தம் மாறாமல் அப்படி வாமனாவதாரம் பண்ணான். அதுக்கடுத்தது மதுரா நாமநகரி புண்ணியா பாபஹரி சுபா எஸ்யாம் ஜாத்தோ ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணு சனாதனா. இது திருப்பாவை போல அந்த இது பாதங்கள் தீர்க்கும் பரமனை காட்டும். புண்ணியா பாபஹரி சுபா. பாபத்தையும் போகும், புண்ணியத்தையும் பரம புண்ணியா பரமாத்மாவையும் காட்டும். அதுக்கு அடுத்தது ராமாவதார காலத்தை சத்ருக்னாழ்வான் அங்கே மது லவணாசுடைய பிள்ளையான மதுவை வசம் பண்ணி அங்கே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணான். அப்படி சத்ருக்னா மதுராம் நாம புரியும் எத்திர சகாரவை எத்திர வை தேவதேவச சாநித்தியம் ஹரிமேதசா சர்வபாப ஹரே தஸ்மின் தபஸ்தீர்த்தே சகாரஹான்னு ராமாவதார காலத்தையும் அந்த மாதிரி இருக்கு. அப்படி மண்ணு வடமதுரை மைந்தனி. வடமதுரை சொன்னதுனால கண்ணனுடைய திருநாமத்தாலும் வடமதுரை பிறந்தவன் சொன்னாலே கண்ணனுக்கு ஒரு பெரிய திருப்தி உண்டு. அது நம்மாழ்வார் ஈடுபடுறார். யாரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா கிருஷ்ணனுடைய பேரை சொல்லி அவனுடைய கல்யாண குணத்தை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லாத வடமதுரை பிறந்தவன் வன் புகழ் சொல்லி உய்ய போகலால் மற்றொன்றில்லை சுருக்கே. இல்லை கண்டீர் இன்பமந்தோ உள்ளது நினையாதே தொல்லையார்கள் எத்தனைவர் தோன்றி கழிந்தொழிந்தார் மல்லை மூதூர் வடமதுரை பிறந்தவன் வன் புகழே சொல்லி உய்ய போகலால். வடமதுரை பிறந்தவனுடைய கல்யாண குணத்தையே பேசணும். கிருஷ்ணன் சொல்றது போல வடமதுரை பிறந்தவன் சொன்ன. அதில் அந்த வடமதுரை பிறந்தவன் என்பது பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததான திருமணம். அது நம்மாழ்வார் கொடுத்ததான திருநாமம். அப்படிப்பட்ட வடமதுரை மைந்தனி. மைந்தன் என்றால் பலம் உள்ளவன், முடுக்கன், சமர்த்தன் அப்படின்னு அர்த்தம். என்ன முடுக்கு என்ன சாமர்த்தியம்னு கேட்டார். தந்தைகாலில் முடுக்கனி தந்தைகாலில் பெருவிலங்கு தாளவட நள்ளிருட்கண் வந்த எந்தை. மைந்தன் புத்தர்னு சொல்லலாம். மைந்தன் சொன்னதுனால பலம் உள்ளவன். என்ன பலம்னு கேட்டான். குழந்தை பிறந்தவுடனே அப்பா காலில் இருக்க விலங்கெல்லாம் போச்சு. தந்தை காலில் பெருவிலங்கு தாளவட நள்ளிருட்கண் வந்த எந்தை. பெருவிலங்கு முதல் குழந்தை பிறகுச்சு போட்ட விலங்கு 8வது கர்ப்பம் வரை வரைக்கும் அந்த இருக்கு பெரிய விலங்கு. அந்த விலங்கு தரிச்சுது. சில குழந்தைகள் பிறந்தா என்ன பிறந்த உடனே விலங்கு வரும். நான் முன்ன கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ராமா, அது உள்ளுக்குள்ள விஷயம் என்னவோ தெரியாது, பேர் ரொம்ப ஆச்சரியமான பேர் வச்சுருந்தான். அம்மி மிதிக்க அதுக்காக தெரியுமா? அது தெரியாதுல்ல.
அம்மி மிதிக்க போலீஸ் வந்தது அப்படின்னு ஒரு டிராமாவுக்கு பேர். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்கணும். அம்மி மிதிச்சா ஆத்துக்கார் மாமனார் மாமியார் எல்லாரும் அப்படிலாம் அந்த ஆத்துக்கு வந்திருந்தா அந்த திருட்டுக்குள்ள அவள் சேர மாட்டாள். அம்மி மிதிக்க இன்னும் 2 நாள் கூட கொடுத்துட முடியல. அம்மி மிதிக்க போலீஸ் வந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அப்புறம் ஜாமீன் அப்புறம் இருக்கட்டும். அதிர்ஷ்டத்தை பாருங்க. அந்த மாதிரி குழந்தை பிறந்தது விலங்கு போட்டு எடுத்து போட்டான்னு இல்லாத குழந்தை பிறந்தது தந்தை கால் பேரு விலங்கு தான் அப்படின்னு நம்மாழ்வார் ஆச்சரியப்படுறார். சுவாமி தேசிகன் பண்ணிட்ட இது என்னத்துக்கு நம்மாழ்வார் சின்ன விஷயத்துக்கு பெருசாக்கி ஆச்சரியப்படுறார். எங்கள் கண்ணன் பிறந்தா வாசுதேவன் காலில் போட்ட விலங்கு போச்சுன்னு ஒரு ஆச்சரியமா? அது சொத்த விலங்குன்னு இந்த விலங்கு போக்குறதா பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கான். நம்முடைய கர்ம பந்தங்கள்லாம் போக்குற பரமாத்மா நிகில பந்த நிவர்த்தக சந்நிதோ விகலனம் நிகழச கிமத்புதம். நம்மாழ்வாருடைய வேப்பை தூக்கி எரிஞ்சுட்டார் சுவாமி தேசிகன். இது என்ன எங்கள் கண்ணன் 2 தோசை குத்தி கொடுத்தேன் ரொம்ப தானே சாப்பிட்டேன்னா 50 தோசை சாப்பிடணும் 2 தோசை கொடுத்தேன் இது சாப்பிட்டான்னு பீத்திக்கிறியம்மா. எங்கள் காலத்தில் ஒரு பையன் ஆசீர்வாதத்துக்கு போனால் 2 தோசை, அது மெல்லிசார தோசை. அந்த மெல்லிசா தோசை வாதிக்கிறது தான் கஷ்டம். ஏதோ பிரிச்சே வாதி கொடுத்தா அது எங்கள் 2 தோசை சாப்பிட்டா அந்த 2 தோசை சாப்பிட்டு விட்டானு 200 தோசை சாப்பிட்ற பையன் உங்கள் காலத்தில் 2 தோசை சாப்பிட்டா இது போய் ஆச்சரியப்படுறேன்னு சொல்லுவாள். சரமதரணாதிவதேவிக்கு பதிரமுச்சித விசிருங்கலதஸ்திராத் நிகில பந்த நிவர்த்தக சந்நிது விகலனம் நிகழச கிமத்புதம். சர்வ பாபத்தையும் போக்குற எம்பெருமான் சர்வ பந்தத்தையும் போக்குற எம்பெருமான் அவதாரம் பண்ணிருக்கான். இந்த சொத்த விலங்கு போச்சுன்னு ஆழ்வார் ஆச்சரியப்படுறாரு என்னன்னு சொல்லிட்டு. அப்படி மண்ணு வட மதுரை வைந்தனி ஊரில் அவதாரம் ஊரில் இருக்கானா யமுனக்கரில் போய் உட்காந்துருக்கான். தூய பெருநீர் யமுனை துறைவனி. தூய யமுனை நீர் யமுனை பெருநீர் யமுனை தூய பெருநீர் யமுனை. பரமபதத்துக்கு விரஜை போலே காணும் நந்தகோ பிருந்தாவனத்துக்கு விரஜை இந்த யமுனை அது தூய யமுனையினர். திருவடி திருவரந்தாழ்வான் போல் கருத்தறிந்து பணிபுரிகை தூய்மை. என்ன பரிசுத்தம்னு கேட்டால் பெருமாளுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுன்னு கைங்கரியம் பண்ணுறானா. ஸ்வயம் அவிதித்த முக்தவதசு ஸ்வயம் அவிதித்த சுவாமி ஹிருதயானர். முக்தனை போல கைங்கரியம் பண்ணோம். பட் முக்தனுக்கு எப்படி இப்படி கைங்கரியம் பண்ணால் திருவுள்ளம் ஓக்குன்னு நேரம் அவன் பார்த்து புரிஞ்சுப்பான். நாம் கைங்கரியம் பண்ணுறோம், அவர் எது திருவுள்ளம் ஓக்குன்னு சாஸ்திரம் கொண்டு தெரியும். இந்த ஒரு டிஃபரன்ஸ் தவிர கைங்கரியம் பண்ணுறதுல அவனுக்கும் நமக்கும் ஒத்து முடியும். அவரும் பெண்டாட்டி கல்யாணம் லாபம் வரணும், குழந்தைக்கு உடம்பு தாவலியானும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு அவள் கைங்கிறத ஒரு பணயமாக வைக்க மாட்டான் முக்தாள். அவனுக்கு பெண்டாட்டி பிள்ளை ஒன்றும் கிடையாது. ஸ்வயம் பிரயோஜனமாக கைங்கரியம் பண்ணுறோம். அதே போல் முக்தபத்து பிரபந்தனும் ஸ்வயம் பிரயோஜனமாக கைங்கரியம். அந்த அம்சத்தில் சாதிருஷ்யம். எந்த அம்சத்தில் வேற்றுமைன்னு கேட்டால் ஸ்வயம் அவிஜித சுவாமி ஹிருதயம். அந்த நித்திய சூழல் அறந்தாழ்வான் கருடன் இவாளரும் சென்றால் குடையாம் பெருமாள் வெளியில் எழுந்துள்ளணும் என்ன சரி குடையா போகும். இப்படி கருத்தறிந்து பணி புரிவா. அந்த மாதிரி அந்த யமுனையானது பெருமாள் திருவுள்ளத்தை புரிஞ்சுன்னு கைங்கரியம் பண்ணுவான். நந்தகோலத்து பெருமாள் எழுறாரே ஜானு மாத்திரோதுகோ பபுன்னு உடனே வற்றி கொடுத்ததோ இல்லையோ. பிரிட்ஜு கிடையாது ஒன்றும் கிடையாது, மழை பெஞ்சு நிறைய வெள்ளம் வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் பெருமாள் நந்தகோலத்தில் அவர் உத்தரவு பண்ணிருக்காரு எனக்கு கொண்டு நந்தகோலத்தை விட்டு அந்த பொண்ணை எடுத்துனோம். சரி பெருமாள் உத்தரவு பண்ணிருக்கார் நாம் அதுக்கு தந்தாப்பில் இருக்கணும்னு சொல்லி கருத்தறிந்து பண்ணி தோல்வியம். அதி ததார தினாதிபதே சுதாம் அனகயோக மனா இவ சம்ஸ்ருதிம் அகிருத சேது மனா கலித பிளவாம் ஜனன சுந்து திருடப்ளவமுத்வன் ரவிசுதாமதிலங்கிய ரமாபதிம் சபதி கோஷ சமீபம் உபானயத்து. அங்கே ஜானு மாத்திரோதுக்கும் பாகவதம் இங்கே சுவாமி சாய்க்கிறார். ஆற்றை தாண்டினானே இல்லை என்ன விஷயம் தெரியுமா? ஓடத்தை போட்டு தாண்டினார். மற்ற ஆறுல ஓடத்தை கீழே போட்டு அது மேலே உட்காண்டாதான் அக்கறைக்கு போகும். இங்கே என்ன பண்ணா ஓடத்தை தலை தூக்கி வச்சுருந்தான். யார்? வசுதேவர். வசுதேவன் ஆற்றை கிடைச்சி ஓடத்தை கொண்டு தான் கடந்தான். மற்ற பேர் கிடக்கிறதுக்கு இவன் கிடக்கிறது மற்ற ஓடத்துக்கும் இந்த விஷ்ணு போதம் வினானானித்து சம்சார சமுத்திரத்தை தாண்டறதுக்கு பரமாத்மா தான் ஒரு ஓடம். இந்த ஓடத்தை கீழே போட்டு அது மேலே உட்காண்டா போகாது. இந்த ஓடத்தை தலை தூக்கி வச்சுருந்தா போகும். ஜனனசுந்து திருடப்ளவமுத்வன் அகிருத சேது மனா கலித பிளவாம். பிரிட்ஜும் கட்டல ஓடத்தையும் போடல, ஆனால் ஒரு பெரிய ஓடத்தை தள்ள வச்சுனான். ஜனனசுந்து சம்சார சமுத்திரத்தை தாண்டுவதற்கு ஏற்பட்டதான ஒரு ஓடம். அந்த ஓடத்தை சிரசில் வச்சுனான். உடனே அதி தத்தார தினாதிபதே சுதாம் உடனே யமுனி தாண்டு பட்டு விடான்னு வர்ணிக்கிற. அப்படி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது. அந்த நேற்றே சொன்னேன் அந்த கோதாவரியானது பெருமாளுக்கு துரோகம் பண்ணித்து. அப்படி இல்லாத அது ராவணன் எங்கேயோ இருக்கான். இது நாசிக் பஞ்சவட்டி. நாசிக் பஞ்சவட்டியில் இருக்கிற கோதாவரிக்கும் ராவணுக்கும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சு ராவணனு கேட்டு பயந்து. இந்த யமுனை இருக்க கம்சன் விட்டு பக்கத்திலே போகிறது. கிருஷ்ணன் அவதரிச்சாவிட்டு நாம் எதுக்காக கம்சனுக்கு பயப்படணும் அப்படின்னு கிருஷ்ணனுடைய வைபவத்தை தெரிஞ்சுன்னு வற்றி கொடுத்தான். இப்படி தூய பெருநீர் யமுனை துறைவனி அப்படி ஒரு பரிசுத்தி.
அப்புறம் பெருநீர் 5 லட்சம் பெண்களோட பெருமாத்மா ஸ்நானம் பண்ணுறதுக்காக அப்படி நிறைய தீர்த்தத்தை வரவழைச்சது. அப்படி தூய பெருநீர் யமுனை துறைவனை அது தளிஞ்சு இருக்கான் அப்படின்னு அது நிறைய வியாக்கியானங்கள்லாம் பண்ணுற. அது இன்னொரு சுவாரஸ்யம், சுவாமி அந்த அந்த யமுனைக்கிட்ட கிருஷ்ணனுக்கு ஒரு பிரீத்தி வருது, ஒரு காரணம் சாதிக்கிறார். இவன் அந்த கோபிகள்லாம் கல்யாணம்னு ஆசைப்படுறான், அந்த கோபிகளும் கிருஷ்ணனை கல்யாணம்னு ஆசைப்படுறது. இந்த பெண்களுக்கு அழகு இருக்கோ இல்லையா, மேக்கப்னால் கூட சிலத்தில் அழகு வரும். அதுக்காக பொன் பார்க்க போகிறவா பிள்ளையாத்துக்காரர் என்ன பண்ணால் கூட ஒரு பெண்களை நாத்தனாரோ தங்கையோ தமக்கையோ இவாளை அழைச்சின்னு போகிற வழக்கம். அப்படி தான் ஒரு இடத்துல ஆச்சு. கை நிறைய பூ வாங்கிட்டு போனான். அந்த பூவை வைக்கிறதுக்காக தலையில் கால் எடுத்தாலே அந்த பின்னல் அப்படியே கையில் வந்துச்சு டோப்பா. அந்த மாதிரி பெண்களாக இருந்தால் அந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கறது சௌகரியமாக இருக்கும். இந்த கிருஷ்ணன் இந்த பெண்களை ஆசைப்படுறானே, இந்த பெண்களுக்கு இயற்கையாக அழகா அல்லது மேக்கப்பினால் வந்த அழகா அப்படின்னு இது நான் சொன்னது முதல்ல சொன்னது உண்மையாகவே நடந்தது. அதுக்கப்புறம் அந்த ஜடகுச்சாவா கிட்ட கொடுக்குறதா வேண்டாமான்னு கூட சந்தேகப்பட்டு எப்படியே எடுத்து ஏமாத்துறவாள் நாம் தான் ஏமாத்திட்டு போட்டா செய்து அவள் நமக்கு என்னத்துக்கு அப்புறம் கொடுத்துருந்து வாக்கியார்த்தம்லாம் நடந்தது. அதே போல் இந்த கண்ணனுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை யாரா தீர்த்தானா, கண்ணனுக்கு கூட தங்கையோ தமக்கையோ ஒத்துரும் இல்லை. இத்தனை பெண்களுக்கும் இவ்வளோ அழகு இருக்கு, இந்த அழகெல்லாம் இயற்கை அழகா அல்லது இந்த இந்த என்ன மெய்கிட்டு சில புருவத்துக்கெல்லாம் சில இது பண்ணலை, அது நேரில் பார்த்தா மகா ஓரமாக தான் இருக்குன்னு தோன்றுறது. அந்த மாதிரியா அந்த அலங்காரம் மேக்கப்னால வந்ததா அப்படின்னு சந்தேகம். இது யாரை கொண்டு பார்க்க சொல்றது, தங்கையோ தமக்கையோ கூட இல்லை. என்ன பண்ணுறதுன்னா அந்த சந்தேகத்தை தெரிஞ்சனாலாம் யமுனாதேவி உடனே என்ன பண்ணால் அந்த கண் இருக்க மெய் அப்புறம் இந்த புருவத்தில் இருக்க அந்த சேப்பு உதற சேப்பு மொத்தத்தையும் அவிச்சுட்டாலாம். இப்போ வர்றா கண்ணா எப்படி இருக்கட்டும். நிசர்க சோபாதிசய பிரகாஷாத் கிருத்தோபகாரேவ நதி பபூவ. கணவனுக்கு உபகாரம் கொடுத்தான், நான் தானே உனக்கு தங்க, நான் தான் தமக்கே, இந்த பெண்கள் அழகு பாடுறா அப்படின்னு மேக்கப்பெல்லாம் கழிச்சு தான் பார்த்தா உடம்பெல்லாம் பச்சை கல்பம் குங்குமப்பெல்லாம் பூசிட்டு இல்லையா, அதெல்லாம் கழிச்சா உட்காந்து சக்கச்சுவேலும் குழந்தைகள் பெண்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இந்த பெண்களுடைய அழகெல்லாம் ஏற்கதான். அது காரணம் காட்டுற, ஒரு பெண்ணுடைய அழகை பார்த்தா இன்னொரு பெண்ணுக்கு பொறுக்காது. அதுக்காக நெத்தி போட்டுலாம் அடிக்கிறவங்க போல ஆசூயேவ பிரமதா ஜனானாம் சொன்னால் நான் கதையை கொஞ்சம் மாற்றினேன். ஒரு பெண்ணுக்கு பெண்களத்தில் ஒரு நல்ல புடவை வாழ்ந்து நல்லா இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஓரக்கனாலே பார்த்துட்டு இருப்பேன். அசூயேவ பிரமதா ஜனானாம் லாக்ஷாஞ்சன ஆதீனி விலோபயந்தி. என்ன மேற்கொண்டா கையெல்லாம் அந்த சம்பருத்தியெல்லாம் போச்சுட்டு இருக்கு, அது மூத்தியம் அழிச்சா. நிசர்க சோபாதிசய பிரகாஷாத் கிருத்தோபகாரேவ நதி பபூவ. அதெல்லாம் உபகாரம் பண்ணி சபாஷன் தட்டி கொடுத்தா. அது கங்கைக்கு பெருமாள் திருவடி சம்பந்தம். இது பெருமாளே மொத்தம் இங்கே தன் திருமேனி முழுக்கையில் போட்டு நினச்சதுனாலே இது இப்போ தூய பெருநீர். இந்த ராசக்கிராரப்போ அத்தனை பேர் எச்ச உஞ்சாலே பாகவத்தை உச்சிஷ்டம் பட்டதுனாலே அது பரிசுத்தமான. இப்படி பல விதமான வியாக்கியானங்கள். தூய பெருநீர் யமுனை துறைவனி. இங்கே இருந்து அவன் பண்ண காரியங்கள் தான் ரொம்ப அற்புதமான காரியங்கள். ஷோரசேனோ இது ஸ்ரேஷ்ட சன்னிவாச சுயாமுனா சோபனானி பாவனானி யமுனா தீர சம்பந்தினி புஷ்பாபஜே வஸ்திராபகார ராசக்கிரீடாதீனி கிருத்தியானி எஸ்ஏதி சுயாமுனான்னு பட்டருடைய வியாக்கியானம். அதுக்கு தந்தால் அங்கே பண்ண காரியங்கள் ரொம்ப ரொம்ப வஸ்திராபகாரம் இருக்கோ இல்லையோ, அந்த வஸ்திராபகாரம் ஒன்றை நினச்சாலேயே போகும். சர காமக்ரோசங்கள்லாம் போயிடும். அது மனுஷனை பரிசுத்தமாக ஆக்கக்கூடியதான். அப்படிப்பட்ட வசந்த சரித்திரம். அந்த சரித்திரத்தை அவன் அங்கே அனுஷ்டிச்சிருக்கான், காமிச்சிருக்கான். அப்படிப்பட்டதான அவனுடைய பேரை சொன்னால் சர்வ பாப்பமும் போயபடியும் பூதராந்தனும் தேயினில் தூஷாகும். இது அடிக்கடி சொல்லியிருக்கேன், இங்கே கேட்காதவா சில பேர் இருப்பா, அவளுக்காக சொல்கிறேன். இந்த யமுனை துறைவனை சேவிச்சுமானா எல்லா பாப்பங்களும் போயிடும். கோபிகள்லாம் அவனை சேவிச்சு தான் சத்தை பெற்றார்கள், தங்களுடைய பாப்பத்தெல்லாம் போய்கின்றார். அது கோபிகள் பெருமாள் திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்துருக்கான். அந்த வஸ்திரம் கொடுத்த கதையை காட்டிலும் வஸ்திரத்தை அபகரித்த கதை தான் ரொம்ப வசந்தது. கஜேந்திரனை காப்பாற்றின கதையை காட்டிலும் ஒரு கஜேந்திரனை கொன்று இருக்கான் கோலையா பிடித்து. கஜேந்திரனை காப்பாற்றின லாபம் யாருக்கு? ஒருத்தனுக்கு தான். வஸ்திரம் கொடுத்தா லாபம் யாருக்கு? திரௌபதிக்கு ஒத்து தான். கஜேந்திரனை சம்ஹாரம் பண்ணா எந்த கஜேந்திரன் கோலையா பிடித்து, அதுக்கு லாபம் யாருக்கு? அத்தனை பெண்களுக்கும். வஸ்திரத்தை அபகாரம் பண்ணா யாருக்கு லாபம்? அத்தனை பெண்களுக்கு லாபம். அதில் வஸ்திரம் கொடுத்த கதையை காட்டிலும் வஸ்திரம் அபகாரம் பண்ண கதை ரொம்ப வசந்தது. இந்த யமுனை கரைக்கு இதெல்லாம் தீர்த்தமாட போச்சு இல்லையோ, இவன் என்ன பண்ணால் முதல்ல நான் போகிறேன் அப்புறம் வரலான்னு போச்சு. ஒரு தடவை ஸ்நானம் பண்ணாவிட்டு கண்ணன் போய் பார்க்கலான்ட்டு ஒரு நாள் இவனே கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போங்க 10 நாள் முதல்ல அழைச்சிட்டு போட்டான். ஃபஸ்ட்டு ஸ்நானம் பண்ண வேண்டிய முறைலாம் சொல்லி கொடுத்தான். அப்புறம் நீங்கள் முன்னாடி போங்க 10-15 நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் தர்மாசத்துக்கு லேட்டாக தான் திருவாரணம் பண்ணுவாள். ஏன்னா முதல்ல ஒரு 10 நாள் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டு கொஞ்சம் விளம்பிக்கும். அந்த மாதிரி 10 நாள் காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மடத்தில் அப்படி வழக்கம் இல்லை. அந்த மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போக சொல்லிட்டான். இவன் ஸ்நானம் பண்ணாட்டு போனான். இவன் நினச்சான் இது ஜாதிக்கு தகுந்தாப்புல வஸ்திரமே இல்லாத உடம்புல நிர்வாணத்தோடு தான் தீர்த்தாமாடும் நினச்சான். அப்படியே பண்ணித்தாரு. துண்டு குண்டு எல்லாத்தையும் கரையில் வச்சு தீர்த்தாமாடுது. அங்கேருந்து கிருஷ்ணன் வந்தான். இதோட தண்டனை தரணும் இல்லையோ,
அதுக்கு அத்தனை வஸ்திரத்தையும் எடுத்து இந்த ஒரு குந்த வருஷம் அது மேலே ஏறி உட்காந்துட்டான். இது ஏறி பார்த்தா துண்டு கொண்டு ஒன்றுத்தையுமே காணும். மானம் வேற பிடிங்கி தந்துது. பார்த்தா கண்ணன் சிரிக்கிறான். உடனே அவளை பிரார்த்திக்கிறான். வாசோ ஹிருத்வா தினகரசுதா சந்நிதோ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜெயலலிதாம் ஆஸ்தித குந்தசாகாம் சவ்ரீளாபி ததனு வசனே தாபிரபியர்த்தியமானே காமி கஷ்டித் கரகமலையோ அஞ்சலிம் யாஜமானா. இது சில பேர் நீ பண்ற காரியம் தப்புடான்னு சொல்லி அவரை சிக்ஷிச்சு திருத்தி பணி கொள்றாள் மகான்கள். அது எப்படி போனால் நமக்கு என்ன? இன்ஜிமோட்டேஷன் காலத்தில் யாராவது ஒருத்தர் தலை நிறைய கூந்தல் இருக்கும், அது நுனியில் முடிச்சு போட்டு வழக்கம் உண்டு. தீர்த்தா மட்டும் நுனியில் முடிச்சு போட்டுருப்பார். பரமேகாந்தில் இருக்க பசங்கள்லாம் கூட இப்போ கூட நான் அநேக இடங்களில் குருகுலவாசம் பண்ணேன்னு பேர் வச்சிருந்துக்களே, அவள்லாம் பார்த்தா அந்த கூந்தல் தலையை நன்னா நுனியில் முடிச்சு போட்டு கழுத்து பிடிங்க, அது நல்லா எடுப்புங்கட வரும். அந்த மாதிரி தொங்க விட்டுன்னு சந்தியானம் பண்ணுற சில பேர் பார்த்துருக்கேன். அவள்லாம் குருகுலவாசம் பண்ணவாள் தான் பேர். விஷயம் தெரியாது. இஞ்சிமோட்டேஷன் குருகுலவாசம் பண்ணால் அது பார்க்கல. இஞ்சிமோட்டேஷன் குருகுலவாசம் பண்ணால் ஸ்பஷ்டமாக தெரியும். ஆனால் எங்கள் ஐஷங்கரை பற்றியோ எங்களோ நாங்கள் பப்ளிசிட்டி கொடுக்குறது எங்களுக்கு சாமர்த்தியம் போரல. ஒவ்வொருத்தரும் எங்கே அப்படி சொல்கிற பப்ளிசிட்டி பார்த்தா ஒன்றும் விஷயம் வந்துடுது. ஆனால் அது கொடுக்குறதா பிரசித்தி வரும். எங்கள் ஐஷங்கரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறது எங்களுக்கு போரல. எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணாலும் போகிறோம். அந்த வைபவம், அந்த சிக்ஷா பிரகாரம், சிக்ஷாவில் ஆட்கொள்கிற வைபவம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி யாராவது நுனியில் முடிச்சு போட்டு கழுத்து பிடிக்கும் கீழே வந்து நான் உடனே போய் தீர்த்தா மாட்டுவான் ஐஷங்கர் சார். எனக்கு தலை நிறைய கூந்தல் இருந்தது, அதெல்லாம் இப்போ சொல்லி இருந்தால் லாபம். இப்போ ஸ்ரீகாரி சுவாமிக்கு இருக்குது, இப்போ நல்லா முடிச்சிருக்கு. அவரை காலில் எனக்கு நிறைய இருந்தது. அவளே பார்த்து அசூயப்படுவா பொறுத்து. அந்த கைங்கறி பண்ணுற போது கார்த்தா தீர்த்தா மாட்டு தலையை முடிச்சு போட்டால் ராத்திரி படுத்துக்கு போச்சு தான் அதை கொஞ்சம் அப்படியே படிக்கல தயாரிடும். அந்த மாதிரி இருந்தது. நுண்ணியில் காய்ச்சி போய் பட்டு பட்டுன்னு போடுது. அந்த மாதிரி நாங்களாம் நுண்ணியில் துணியை முடிச்சு போட்டுக்கவே மாட்டோம். இந்த கொஞ்சம் யாராவது போட்டுனா கூட கோபம் வரும். கழுத்து பிடிக்கும் கீழே இறங்கக்கூடாது. அந்த மாதிரியாக வேணும்னா ஸ்நானம் பண்ணிச்சு சரியாக பண்ணாலும் பார்த்துட்டா போனால் வஸ்திரம் இல்லாத தரிசனம் பண்ணிருக்கா. இந்த புண்ணிய தீர்த்தங்களை வஸ்திரம் இல்லை. புண்ணிய தீர்த்தம் பாத்ரூம் தீர்த்தம் கூட வஸ்திரம் இல்லாத தீர்த்தம் போடக்கூடாது. ஸ்நானம் மூலாக கிரியா சர்வான்னு ஸ்நானம் நல்லா இருந்தால் தான் எல்லா கர்மாக்களும் சரியாகும். பாத்ரூம் தீர்த்தம் மட்டும் ஏகாசி உபாசம் இருக்கேன்னா பிரயோஜனம் இல்லை. பக்கத்தில் ஆறு இருக்குச்சே, இல்லாமல் போனால் தீராது. ஏன் அந்த மாதிரியா ஸ்நானம் நல்லா அமையணும். அதுவும் ந விவசன ஸ்நாயாத் நாப்சு மூத்திரபுரீஷம் குறியாத் ந நிஷ்டேவேத். அதில் போய் ஜலமலத்துக்கு போகக்கூடாது. அதில் காரி உமியக்கூடாது. காவேரி தீர்த்தம் மட்டும் மின்துறையில் ஊற்றினா தலை நிறைய கூந்தல் இருந்தால் அதில் வந்து இந்த கோழையெல்லாம் ஒட்டிக்கும். அதில் பொது தீர்த்தங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதெல்லாம் சொல்கிறது வேதம். வஸ்திரம் இல்லாத தீர்த்தம் பண்ணக்கூடாது. இவள் புண்ணிய தீர்த்தத்தில் யமுனை தீர்த்தம் மாட்டிருக்கா, வஸ்திரம் இல்லாத தீர்த்தம் மாட்டிருக்கா. பெருமாள் பார்த்தார். அவளை சிக்ஷிக்கணுன்றதுக்காக தான் பெருமாள் பண்ண வஸ்திரம் அபகாரம் பண்ணுறாரு. சில பேர் என்ன கதை சொல்லுவா, அந்த கோபியுடைய அழகை பார்க்கிறதா வஸ்திரம் எடுத்து வச்சாரு கதை சொல்லுவா. இந்த அழகை அவன் பாருங்க, அவனுக்கு இல்லாத அழகா. அவன் தொலைலேருந்து ஊர்வசியை சிருஷ்டிச்சிருக்கான். அழகான பண்ணி அவன் சிருஷ்டிக்கிறான். இந்த அழகை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்ற எதுக்காக நான் வஸ்திரம் எடுத்துறேன்னா, யூயம் விவஸ்திராக யதபோ திருதவிரதாக வியகாஹத ஏதத்ததுதேவஹேளனம் பத்வாஞ்சலிம் மூர்த்தினி அபனுத்தயே மசஹ கிரஹாண வஸ்திரம் அப்படின்னு சொல்லி வஸ்திர நமஸ்காரம் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. யூயம் விவஸ்திராக யதபோ திருதவிரதாக வியகாஹத ஏதத்ததுதேவஹேளனம் பத்வாஞ்சலிம் மூர்த்தினி அபனுத்தயே மசஹ கிருத்வா நமோதோ வசனம் பிரகிருஷ்யதாம். நமஸ்காரம் பண்ணுவோம், தலைமையில கை கூப்பிடும் சொன்னாங்க. வாசோ ஹிருத்வா தினகர சுதா சந்நிதோ வல்லவே. நாம் பக்கத்தில் நெக்லஸ்லாம் கேட்டு வச்சுருந்தா திருடலாமோ இல்லையா? இந்த வஸ்திரத்துலாம் அவனுக்கு ஆசை. ஏன் அவ அதுவும் மேலாடையில் ஸ்வை ருத்தரீ குச்சகுங்குமாங்கிதை அச்சீக்கிலப்பன் ஆசனம் ஆத்மபந்துவே. கிருஷ்ணன் விரும்புறது கோபிகளுடைய மேல் வஸ்திரத்தை, கோபிகள் விரும்புறது கிருஷ்ணனுடைய அரை வஸ்திரம். கண்ணன் அறையில் பீத்த வண்ண வாடை, அறையில் பீத்த வண்ண வாடை கொண்டு என் வாட்டன் தனியை வீசியதே ஆண்டாள். திருவள்ளூர் வீரராகனுடைய பப்ளிக் துப்பிட்டி ஆசைப்படுறாப்புல கிருஷ்ணனுடைய திருவறையில் இருக்க முடியாத அந்த வஸ்திரத்தை ஆசைப்படுவார். பெருமாள் கோபியுடைய மேல் வஸ்திரத்தை ஆசைப்படுவார். அந்த மாதிரி பழைய திருடன் அந்த காலத்தில் உண்டு. இப்போ வெள்ளி பாத்திரம் உருண்டு போனான், மாங்காய் இந்த ஊறுகாய் எடுத்து போட்டு பழையதை சாப்பிட்டு போடுவான். அந்த மாதிரி பழைய திருடன் மாதிரி வஸ்திரத்தை திருடுறதுக்காக வந்தால் அங்கே பக்கத்தில் இருக்கிற செங்கிலியோ நகையோ ஒன்றுத்தையும் தொடல. வாசோ ஹிருத்வா. அதுவும் சிஐடியுடைய பெண் இருக்குச்சே, சூரியன் ஒரு சிஐடி, அவனுடைய பெண் யமுனா தேவி. தினகர சுதா திருடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் போல 4 பேர் பார்த்துட்டு திருடுவா. வாசோ ஹிருத்வா தினகர சுதா சந்நிதோ. அதுவும் வஸ்திரம் யாருது, பம்பாயில் இருக்கிற வஸ்திரமாக இருந்தால் நல்ல வசந்த சில்காக இருக்கும். வல்லவீனாம் வாசோ ஹிருத்வா. சில சமயங்களை பார்த்தா அவளை பட்டு ஓட கொடுத்துனா சொல்லா, சில பார்த்தா கந்த இப்படிலாம் வர்ணிப்பா. அதில் தயிர் ஒரு பக்கத்தில், பால் ஒரு பக்கத்தில், வெண்ணெய் ஒரு பக்கத்தில், என்னென்ன தலைகன்னு அந்த புடவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் அப்படி அப்படியே இடுப்பில் மாத்திரம் கர்ச்சீஃப் தொங்கும்.
எல்லாம் அந்த எத்தனை தலைகேன்னு உடம்பு புடவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சாஸ்திரங்கள் சொல்றது பெருமாளுக்கு தலை சமர்ப்பிச்சு வேற வஸ்திரம் கொடுத்து தலை சமர்ப்பிச்சு சொல்றது அசிலுக்காக தான். சில பேர் எவ்வளவோ தலை பண்ணாலும் சரி நகத்தில் மண் படாது, துணியில் ஒன்றும் படாது, சரி கர்ச்சிப்பெல்லாம் வச்சுக்கவே மாட்டார், பார்த்தாலும் தலை பண்ணமாவே தெரியாது, அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட இடை நாற்றம் உடை நாற்றம் உள்ளதான வஸ்திரம், அந்த வஸ்திரம் போய் தரணும். வல்லவீனாம் வாசோஹிருத்வா ஜனகர சுதா சன்னிதோ வல்லவீனாம் வாசோஹிருத்வா ஜனகர சுதா சன்னிதோ வல்லவீனாம் லீலாஸ்மேரஹா ஜெயலலிதா. அதில் ஒரு சிரிப்பு, இந்த வஸ்திரம் தெரிந்து ஒரு சிரிப்பு. இல்லை ஜெயலலிதாம் ஆஸ்தித குந்தசாகாம், அந்த மரத்தில் போய் உட்காண்டா சப்ரீலா. இவ என்ன பண்ணுறா, இவ சப்ரீலாபி ததனு வசனே தாபி அபியர்த்தியமானே, ஐயோ கூரையை பணித்துறலாய் பட்டை கொடுக்க, என் பட்டை கொடுன்னு இவ பக்கத்தோட பிரார்த்திக்கிறான். வஸ்துவை பறி கொடுத்துவாலும் திருடன்கிட்ட பிரார்த்திக்கிறான். திருடன் என்ன பண்ணுறான், அவனும் இவ கிட்ட பிரார்த்திக்கிறான். உங்கள் வஸ்திரம் உங்ககிட்ட வேணுமானா என்னுடைய வஸ்து உங்ககிட்ட இருக்கு, அதை கொடு அப்படி இவன் பிரார்த்திக்கிறான். தாபிர் அபியர்த்தியமானே காமி கஷ்டித் கர கமலையோகோ அஞ்சலிம் யாச்சமானேன். வஸ்துவை பறி கொடுத்துவா யாச்சிப்பாடே, என் வஸ்துவை கொடுத்துட்றா, அது கடையில் விற்காதரா, அழிக்காதரா அப்படின்னு இவா பிரார்த்திப்பா. திருடம் போய் எங்க திருடினவன் யாச்சிப்பான், திருடினும் யாச்சிக்கிறான். இங்கே விலட்சணமான காமி, காமி கஷ்டித் கர என்ன யாச்சிக்கிறான் தெரியுமா, கர கமலையோர் அஞ்சலிம் யாச்சமான, அஞ்சலி பண்ணுங்கோ, நான் உங்கள் வஸ்துலாம் கொடுத்துட்றேன். அஞ்சலி அவனுக்கு சேர்ந்து அம் ஜலயத்தி அஞ்சலி அகார சப்தம். இந்த அஞ்சலி யாருக்கு பண்ணலான்னு கேட்டான், முன்ன சொன்னோம் பிரணவம் பெருமாளுக்கே உரியது, அஞ்சலி எம்பெருமானுக்கே உரியது. அம் ஜலயத்தி அகார சப்த வாச்சியான எம்பெருமானே அப்படியே உருக்கும். அஞ்சலி பரமா முத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி, ரொம்ப